என்னுடைய பேச்சு சுவாரஸ்யம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிராளி எழுப்புகிற கேள்வியை நான் கேட்டிருப்பேன். என்னுடைய பேச்சே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கேள்வி பதிலமாக தான் போயின்னு இருக்கும். யாரானாலும் தான் உங்கள் மனசு நீங்களும் பேசுகிற மாதிரியே இருக்கும். என் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது புரியும் உங்களுக்கு. அப்படியே எப்படி நமக்கு தோன்றதெல்லாம் அடுத்தடுத்து சொல்லுங்கிறான் இருந்தாலும் நமக்கு தோணுது இருந்தாலும் கரெக்டாக அதுக்கான பதில் சொல்கிறேன். இப்படி தான் அது ஏன் மனசாட்சி உள்ள மனிதனின் பேச்சு எப்படி தான் இருக்கான். தோலை நம்பி தான் நீ பிறந்த, இப்போ சட்டை இல்லாமல் இருக்க மறந்த. நீ எதை நம்பி பிறந்த? ஆனால் இப்போ ஒன்றால் சட்டை இல்லாமல் அந்த அளவுக்கு ஆகிட்ட. இதை சொல்கிறது தான் சித்த வித்தியார்த்தி. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ அந்த மனுஷன் எந்தத்துக்கும் சொன்னால் நீ நினச்சிக்கிற சட்டை ஊற்றி போட்டால் சித்த வித்தி ஆயிடுச்சு. புரிஞ்சுக்க சொன்னது என்னவா மாறிடுச்சு? அப்போ பிரம்மஸ்ரீன்னு யார் சொல்கிறாங்க? நீங்கள் என்ன தான் நீங்கள் காஸ்ட் ஜாதிய ஒழிப்பை பண்ணாலுமே கூட பண ரீதியாக என்ன தான் வந்துடும், ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வந்துடும். பண ரீதியாக ஏற்றத்தாழ்வுகளை எடுத்துட்டிங்கன்னா கூட அறிவு ரீதியாக என்ன வரும், ஏற்றத்தாழ்வுகள் வரும். இதைத்தான் முதல்ல சொல்லிடுறான் அவன். அறிவு ரீதியாக ஏற்றத்தாழ்வு இருக்குதுடா. சிந்திக்கிற மனிதன் முதல் மனிதன், சிந்திக்க தெரியாத மனிதன் இரண்டாவது மனிதன், சிந்தித்தாலும் வாழ்கிறதுக்கு மட்டுமே சிந்திக்கிறவன் மூணாவது மனிதன், இதுங்களுக்கெல்லாம் ஏவல் வேலை மட்டுமே செஞ்சுக்கிறவன் நாவல் மனிதன், இந்த கூட்டத்திலே சேராதவன் அஞ்சாவது மனிதன்ட்டான். புரியுதா? இப்போ பிறப்பால் இந்த யார் தப்பு? நம்புகிற கூட்டத்துக்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது? நீங்கள் அறிவுத்தேர்வு ஏற்படுத்த முடியாதியா? அவனுக்கு நம்பிக்கையே போதுமானது. உண்மை சந்திக்கிற தைரியம் இல்லை, ஒத்துக்க முடியல அவனால். ஆனால் என்ன தான் பண்ணுவான்? அப்போ பரிசுத்தன்ற ஒன்று உன்னால் உணரவே முடியாதியா? பரிசுத்தம் உணரணுன்னா நம்பவும் கூடாது, சந்தேகமும் படக்கூடாது. பரிசுத்தம்னா நான் அந்த வெட்ட வெளியே அல்லது உண்மையை போய் அடிக்கிறதுக்கு நான் தான் பரி. ஐ ஆம் த ஒன்லி ட்ரூத். நான் மட்டும்தான் அதுக்கு வழி. நான் மட்டும்தானே என்ன சொல்ல, நீ மட்டும்தான் வழி. இதைத்தான் அவங்க சொல்லிடுறாங்க. நானே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனமாக இருக்கிறேன்னா அங்கே போயிட்டான். நானே என்ன, நானேன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதுதான் எனக்கு என்ன வழி, அதுதான் எனக்கு நித்தியம், அதுதான் எனக்கு சத்திய ஜீவிதம். நீ உனக்குள்ளே எப்படி இருக்கிறியோ அப்படி தான். வேதங்க தான் மட்டெல்லாம் வேணா ரெண்டே வரி வெள்ளத்தனை இது மலை நீட்டின மாதிரித்தான். உலகே மாயம் வாழ்வே மாயம், நிலையேது நாம் காணும் சுகமே மாயம், காணும் சுகமே மாயம், அழியும் நீர்மேவும் குமிழாதல் போலே, ஆவது பொய்யாவதெல்லாம் ஆசையினாலே, ஆவது பொய்யா. என்னுடைய ஆசை என்னுடைய தேவைதான் எனக்கு என்ன ஆகுது, பிரதிபலிக்குது. நான் இது ஒன்று கடவுள் உன் தேவையில்லை, அதுதான் நிரந்தரம். அது ஒன்று தேவையில்லை, அதுக்கு தான் நீ பிறந்த, அதுக்கு தான் நீ தேவை. நீ தான் அதை மறந்துட்டு வேலை செய்கிற. பரிசுத்தத்தை நீ உணர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இதோ இந்த மனிதன் பரிசுத்தை உணர்ந்து வருவேன். நான் தான் சொல்லணும். யாரும் பரிசுத்தம் உணர்ந்தவங்க இல்லை. வேதாமத்தை உணர்ந்தவங்கிறான், பரிசுத்தம் உணர்ந்தவன் இல்லை. முதல் வரி புரியல, ஓலி புரியல, பைபிள் படிக்கிறான். ஓலி புரிஞ்சால் பைபிள் படிக்க தேவையில்லை. பரிசுத்தம் புரிஞ்சால் வேதாகமும் தேவையில்லை. உண்மை புரிஞ்சால் பொய் தேவையில்லை. பொய்யை சும்மா தமாசா பொய்யா விளையாடுங்க. பொய்க்கு என்ன தான் வழிவே? பொய்யா விளையாடுறது தான். ஸோ பொய்யா விளையாடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் உண்மை மேலே எப்படி இருங்க? பரிசுத்தம் என்பது கடவுளின் மறுபெயர். ஒரு மனித மனம் எவ்வளவு தூரம் சுத்தமாகிறதோ அவ்வளவு தூரம் கடவுள் புரிந்து கொள்கிறது. மேலும் எண்ணங்களற்ற மனம் கடவுளாகவே மாறிவிடுகிறது. வாருங்கள், பரிசுத்தத்தை பற்றி பேசி பார்க்கலாம். கலாச்சார ரீதியாக உடை போட்டுக்கிறதோ போகிறதெல்லாம் பரிசுத்தம் ஆகாது. அதெல்லாம் என்ன ஆகாது? பரிசுத்தமாக ஆகாது. வெட்ட வெளி ஒன்றே இலக்கு, ஒன்று மட்டும் போகிறதே என் வேலை. செத்த பேருக்கு ஒன்று மட்டுத்துக்கு போகிறது முன்னாடி நான் என்ன வாங்கின உயிரை இருக்கும்போதே ஒன்று மட்டும் போகணும். இது இலக்காக வச்சே நாங்கள் அஞ்சிருவேன். என்ன இலக்கு வைக்கணும்? பரிசுத்தம் 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 பரிசுத்தம். வணக்கம். புயலுக்கு பின்னே அமைதி, அப்படிதானே? வரும் துயருக்கு பின் வரும் சுகம் பாதி. பிரச்சனை வந்த பேர் தான் அடிக்கிற கைதான் அணைக்கும். அதனால் போய் யாருன்னா பொண்டாட்டி கல்யாணம் பண்ண உடனே அடிங்க, ஏன் யாருமா அனுப்பிங்கல்ல. உன்னத்தை சொல்லிட்டான், அடிக்கிற கை அணைக்குமா மா மா. எது சொன்னாலும் இன்னொன்று எதிர ஒன்று.
இப்போ நம்ம பரிசுத்தம்னு சொன்னான்னு வச்சிங்களேன், எல்லாருக்குள்ளே ஒன்றா வந்துடும். யார் யாருக்கு என்ன ஞாபகம் வருது பார்க்கலாம். பரிசுத்தம்னா என்ன ஞாபகம் வருது உனக்கு? பரிசுத்த வேதாகமம் மிகவும் சுத்தமானது. நமக்கு தேவையில்லாத வார்த்தை என்ன உனக்குனே பரிசுத்த ஆவி ஒன்றும் இல்லை தெரியல. என்ன தோணல, உள்ள எதுவும் தோணலையா பரிசுத்தம் நம்மளுக்கு? நான் பரிசுத்த ஆவி தான் கேள்விப்பட்டிருக்கீங்களேன். இல்லை பரிசுத்த ஆவி இட்லியெல்லாம் வைக்க முடியுமா அதில்? உனக்குனே யாத்து வந்து பரிசுத்தம்னா கேட்டவருக்கே கேட்போம். அவர் வரும் நாளிலே அன்பாய் கரமசைத்து என்னை கூப்பிட்டு அழைத்து செல்வா, அங்க அவருடனே நோ பண்ணுப்பீங்கல்ல, அப்படித்தானே? அப்பா நீங்கள் யாருக்கு ஒன்றா போங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாம், அவர் வந்து உன்னை கூப்பிட்டா நீ போனால் அது யார் பிரச்சனை? தலைப்பு பரிசுத்தம் உங்களுக்கு நான் தோணுதுன்னு கேட்டேன், எனக்கு ஒன்றும் தோணலை. சரி, அதெல்லாம் தோணுமான்னு பார்க்குறேன். எங்கன்னா தேன்னா பரிசுத்தமான ஒன்று வேதமாக இருக்க முடியுமா? ஒரு பரிசுத்தமான ஒன்று வேதகம்லாம் இல்லை, வேதமாக இருக்க முடியுமா? யாரோ வாயில் சொன்னது தானே இது. பல் வலிட்டு சொன்னாரா, பல் வலிக்காமல் சொன்னாரா? சரி, பல் வலிட்டு சொன்னார்னே வச்சுக்குவோம். சாப்பிட்டது உள்ள ஜீரணம் ஆகிட்ட பேர் சொன்னாரா, ஜீரணம் ஆகுது முன்னாடி சொன்னாரா? சாப்பிடாம சொன்னாரா, சாப்பிட்ட பிறகு சொன்னாரா? இந்த வார்த்தைகள்லாம் அவர் எங்கேயும் மனப்பாடம் பண்ணி ஏற்கனவே உள்ள எடுத்து போய் கோத்து அந்த அழுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அப்படி சொன்னாரா, இல்லை ப்ரெஸ்ஸாகவே எதனா சொல்ல முடியுமா? பரிசுத்தம்ன்ற ஒரு உன்னதமான வார்த்தை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சாதாரணமாக லோக்கலாக தரட்டிக்கிட்ட வந்தவொடனே அசிங்கமாகிடுச்சு. தரட்டிக்கிட்ட ஒன்றும் தப்பு கிடையாது, தரையில் வந்தாலும் பரிசுத்தமாக இருந்தானா இல்லை. பொருள்கள் இருந்தால் அது பரிசுத்தமானது இல்லை. எந்த ஒரு பொருளும்னா கிடையாது பரிசுத்தமானதே இல்லை. பரிசுத்தம்ன்றது ஒரு உன்னதம். கடவுளுக்கு இன்னொரு பேர் பரிசுத்தம். கடவுளுக்கு இன்னொரு பேர் என்ன? பரிசுத்தம். இப்போ சாமியார் ஒருத்தர் வர்றார், யாரோ ஒரு சாமியார், அப்படிதானே? சாமியார்னா எப்படி இருக்கணும்? அப்படிதானே? ஆனால் நிறுவன மதங்கள்லேருந்து இப்போ சாமியாருங்க உருவாகிருக்கிறாங்க. சில சாமியாருங்கள்லாம் நிறுவன மதங்கள்லேருந்து உருவாகிருப்பாங்க. அங்கே பொழப்பு நடத்த முடியாதுன்றதால இங்கே வந்துட்டு இருப்பாங்க. அவங்க விளக்கங்கள்லாம் எங்கேருந்து கொடுப்பாங்கன்னா இங்கே தான் கொடுப்பாங்க. நிறுவன மதத்துலேருந்து இந்த பக்கம் அந்த சாமியார் சில பேர் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். காலைல பேண்டூர், சாயந்தரம் பேண்டூர், மதியானம் பேண்டூருங்கெல்லாம் வந்து யாரான்னு கேட்டிங்கன்னா நிறுவன மதத்துலேருந்து வந்தவங்க. அங்கே வேலைக்கு ஆகலன்னு ஒன்று, ஆமாம் நம்ம கஜினி முகமது கஜினி அப்படிலாம் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? முகமது பின் துக்லக் இது மாதிரிலாம் பேசியிருப்பார். ஸோ எகிரின்னு வந்துருப்பார், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா? அது மாதிரிலாம் கிண்டல் பண்ணுறது ஒரு வேலையை வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை மூட்டி உள்ளான்னு ஒரு கூட்டம் இருக்குது, அது ஒரு கட்சியாக கூட இருக்குது. அப்படி ஒரு கூட்டமும் இருக்குது. இஸ்லாமியர்களோட புரிந்துணர்வு தப்பாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்து மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான உரிமை இஸ்லாமியர்களுக்கு உண்டா? இந்து மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ இல்லை இந்து மத சாமியார்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ இஸ்லாமியர்களுக்கு உரிமை உண்டா? ஆனால் பேசுகிறாங்களே, பேசுகிறாங்க தானே. சரி, இஸ்லாமியர்களை பேசினா அப்படியே பேச மாட்டேன்றாங்க. நான் எல்லா மதத்தையும் தானே பேசினேன், ஏன் அவங்க ஒருத்தர் மட்டும் பொங்கி எழுறாங்க? பொறுத்தது போதும் பொங்கி எழுமனு தூண்லாம் ஒட்டின்னு வெளியே வராங்க. என்ன பிரச்சனை? அதில் ஒற்றுமையாகிறாங்க. ஒரு இயேசுநாதரை பற்றி பேசினாக்கா சரி, அப்போ ராமர் செருப்பால் வச்சா எதுவுமே ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லை தான் பிரச்சனை. இப்போ ராமர் செருப்பால் வச்சது பிரச்சனை கிடையாது. ராமரை ஒருத்தர் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னார், ஏன் யாருமே கேட்கல? ஏன் அவரை கொண்டாடுறாங்க? பிற மதங்களில் எதனா பேசினாக்கா பிரச்சனை வருது இல்லை. நம்ம எல்லா மதத்தையுமே பேசினாலுமே கூட பாயிண்ட் அவுட் பண்ணுறது எது? இதில் புரிந்துணர்வு புரியாத உணர்வு எனக்கு தான். என்ன உணர்வுனா உணர்வு தானே எல்லாருக்கும்? உணர்வுனா எல்லாருக்கும் தானே உணர்வு. ராமர் செருப்பா சொல்ல உணர்வு தானே எழும்போம். அது திரும்ப திரும்ப சொன்னாலும் கொஞ்சம் கோபம் வரதானே செய்யும். வரணுமா வராதா, வரக்கூடாதா? ஏன் வரல? ராமர் பாதம்ன்றாங்க, அது மேப்பே இல்லை. அதே கிறிஸ்டியன்ஸ்ல பைபிள் அதில் பெரும்பான்மையான பிறந்திருக்காங்க, அந்த இடத்துல இருக்குன்னு மேப்பே உலகத்தில் இருக்கு.
இந்துல மட்டும் ஏன் இல்லை ராமர் பாதம்ன்றாங்க, அதை காமிக்க சொல்லுங்க. ராமர் பாதம் அந்த ப்ளூ பிரிண்ட் காமிக்க சொல்லுங்க. இம்பாசிபிள் இல்ல. ஓ, அப்போ இம்பாசிபிள். அதனால அது வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம், அதெல்லாம் பாசிபிள். அது வந்து பாசிபிள். மற்ற மதத்தில் இருக்கிறதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். இந்து மதத்தில் என்ன கிடையாது, பாசிபிலிட்டிஸே கிடையாது. எனக்காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். கோயிலுக்கு இருக்கிற தெருவுக்கே வர வேணானாங்க, கோயிலுக்கு இருக்கிற தெருவுக்கே எங்களை வர வேணானாங்க, நாங்கள் கோயிலுக்குள்ளவே வந்துட்டோன்றான் ஒருத்தன். சர்ச்சிலையோ மசூதிலையோ அது மாதிரி வர வேணான்னு சொன்னாங்க. சரி சொல்ல போனீங்க, எல்லாம் போனீங்க. உங்கள் ஊரில் இருக்கிற சர்ச்சுக்கு எல்லாம் போவீங்க, குங்குமம் தின்னு வச்சுன்னு காவிக்கு ட்ரெஸ்லாம் போட்டுன்னு போய் அங்கே போய் சாப்பிடுவீங்க. எங்கே? அந்தோனியா சர்ச்சில் நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவாங்க. அங்கே போய் கை பாதம் கால் பாதம் எதுவுமே உள்ளே போடுவாங்க. எல்லா சர்ச்சுக்கும். உங்கள் ஊர் சர்ச்சுக்குன்ற நான், உங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது, ஒரு சர்ச்சு இருக்குது உங்கள் ஊரில், உங்கள் தெருவில், உங்கள் சின்ன கிராமத்தில், அங்கே போவீங்களான்னு கேட்குறேன் நான். போவீங்களா? ஏன் போல? என்ன கட்டுப்பாடு? சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்றதா? அதெல்லாம் கிடையாது. மத பிரச்சனை பேசினா ஒரே சண்டைச்சிடுவா தான் ஆகிடும். நமக்கு அது வேணாம், அது இல்லை நம்ம தலைப்பு. அதுக்காக நம்ம பேச வரல. இதெல்லாம் பேசலாம், நம்ம எல்லாம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தான் பேசுகிறோம், புரியுதா? இதுங்கெல்லாம் நம்ம பேசிட்டதுக்கெல்லாம் தனியாக சந்திச்சு 40 நாள் வந்துருங்கன்றேன் நான். நம்ம அங்கே வச்சு கும்மி வச்சுக்கலாம், இங்கே வேணாம். ஏன்னா இது பொது வெளி பாருங்க. யூடியூப்பை வந்து ஒரு தனிநபரோட இதுதான், ஒரு இண்டிவிஜுவலுக்குமாக கொடுக்கப்பட்ட ஒரு தளம் எது அப்படின்னா இந்த யூடியூப் தான், இண்டிவிஜுவலுக்காக. இதை 10 பேருக்கு காட்டணும்னு நீங்கள் பப்ளிக் பண்ணும்போது எல்லோரும் பார்ப்பாங்க. ப்ரைவேட்டாக வச்சா கூட போயிட்டு நீங்கள் காசு வச்சா கூட காசை கட்டிட்டு வந்து பார்த்து அதை கட் பண்ணி எதுவுமே என்ன பண்ணலாம், நீங்கள் பேசினாங்கன்னா அவ்வளோ கேஸு கோர்ட்டுக்கு போகிறீங்களோ இல்லை உங்கள்கிட்ட போய் எடுத்து போய் திரும்ப 4 நாள் வச்சுருந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை 10 நாள் வச்சுருந்து அனுப்பாங்க. ஆளை பொறுத்துது, அவங்களுக்கு எவ்வளோ நாள் வச்சுக்கணுமோ அவ்வளோ நாள் வச்சுட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அது என்ன, அது அவங்களுக்கு வச்சுக்கணும் உள்ள, அப்படித்தானே? அது அரசாங்கத்தை பொறுத்து, நந்தகத்தை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம தலைப்பு என்னன்னா பரிசுத்தம். நம்ம தலைப்பு என்ன? பரிசுத்தம். இந்த வார்த்தை நம்ம கையில் இருக்குது. இப்போது நம்ம கையில் என்ன இருக்குது? வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை வச்சு நம்ம பேசணும், இதை புரிய வைக்கணும். நான் பரிசுத்தன்ற ஒரு வார்த்தையை வச்சு நீ எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் பேசலாம், புரிய வச்சுக்கலாம். அப்போது நான் இங்கே பேச போகிறது எதுவுமே மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ எதுவும் என் வேலை இல்லை. நீ எப்படின்னா இருந்துக்கோ. தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காத. என்ன பண்ணது? இந்த வீடியோவை பார்க்காதையா? பரிசுத்தத்துக்கு எல்லாருக்குனாலையும் பொருத்தம் பண்ண முடியாது, பரிசுத்தமான இடத்துக்கு எல்லாராலையும் வர முடியாது. ஒருத்தன் ஆசை தீர குளிச்சுட்டு பரிசுத்தமாயிட்டான்லாமா இருக்கலாம். மம்மல் கிம்மல்லாம் பேர் அது. வாய் உள்ளே விட்டு ஆட்டி காலங்காத்தால் வாந்தியில் வச்சுட்டிங்கன்னா வயிறு சுத்தமாச்சுன்னு சொல்லலாமா? வயிறுன்னு ஒன்று இருக்கிறது அழுக்கு தான். வயிறு எங்கே சுத்தமாச்சு? உடம்பு அழுக்கு தான். தூய்மை, அம்மாவோட தூய்மை என்ன வாங்குது? வளர்ந்தே அப்பாவோடது உள்ளே பூந்து சும்மா கொஞ்சம் தான். அதுக்காலமாக எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான் இருக்குது. மற்றபடி அது லிக்விடாகவும் ஜெல்லாகவும் வேறு மாதிரி ஊட்டச்சத்தாகவும் கூட அது ஆகும், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒரு முறை பக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு அப்பாவுக்கு. அவர் வேலை அம்மா 10 மாதத்தை கூட்டி வளர்த்து ரத்தத்துலேருந்து எல்லாத்தையும் பிரித்து அதை பெருசாகி கண்ணுக்கு அது மூக்கோடு என்ன பண்ணுற வெளியே வெளியே மட்டும் எடுத்துக்கு மட்டும் விட்டுறானா? இல்லை, கட் பண்ண வச்சு உனக்காச்சு எனக்காச்சு தாயும் பிள்ளைன்னு வயிறு வேறு வேலை தான். கட் பண்ண தூக்கி விசிலேஷனா? இல்லை, அதுவும் கிடையாது. அதை வர எடுத்து மாறலான்னுச்சு, அதுக்கு வர குத்து, பாலை வர குத்து என்ன பண்ணுற, தண்ணியை உணவாக்கி வெளியவும் காப்பாற்றி பாராட்டி சீராட்டி ஆளாக்குன்னா அப்புறமா இன்னோசன்ட்டு யார்? எங்கள் அம்மா ஒரு இன்னோசன்ட்டுங்க. கரெக்ட் தானே? இல்லை பேத்துருப்பால உன்னெல்லாம் பேத்து வளர்த்துக்கிறேன்னா வேற தான் இருப்பா, இன்னோசென்ட்டாக தான் இருப்பா. இன்னொன்று போட்டோம். இப்போ இதில் எது பரிசுத்தம்? இதெல்லாம் பரிசுத்தமானதா இல்லையா? இப்போ செயல்களில் பரிசுத்தம் இருக்குதா இல்லை பரிசுத்தம்னா? பரின்னா இது குதிரை, சுத்தம்னா சுத்தமானது, பரிசுத்தம்னா ஒன்றுமற்றது பரியாகிறது, ஒன்றுமற்றது தான் வழியாக இருக்குது, கடவுள்னு அர்த்தம். எனக்கு எல்லாத்துக்கும் எது தான் வழியாக இருக்குது? ஒன்றுமற்றது தான் எனக்கு என்ன வருது? வழியாக இருக்குது. அதனால் அதுக்கு பேர் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தமாக தான் நீ நடக்க முடியும், இல்லை என்ன பண்ண முடியாது. அப்போ ஒரு சுத்தமான இடத்துல மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்? வாக் பண்ண முடியும். வாக் பண்ணுறனாவே, நடக்கிற அசைகிறனாவே யாரால தான்? கடவுளால் தான். கடவுள் இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியாது?
ஆசைய முடியாது. எந்த கருமாந்தத்துக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அது புரியாது. அது ரெண்டாவது பிரச்சனையா, அது மத்தேரிய மனசுக்கு ஒன்றும் புரியாது. மத திமிர் பிடிச்சவனுக்கு புரியாது. கடவுள்ன்ற பேரில் இலக்கணம் வச்சவனுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா இலக்கணம் வச்சு கடவுள் தேடுறான். உங்கள் அம்மா அப்பாவை போட்டோ அனுப்புகிறேன், நீ பார்த்த கடவுளை போட்டோ அனுப்பிச்சிடுன்னா அது எப்படி நீ போட்டோ எடுத்தது அம்மா அப்பாவா அவன் கேட்குறான். அவன் கடவுள் தெரிஞ்சிச்சு இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்களா, ஆமாம் பார்த்தேன், பேசினேன்னா ஆமாம் பேசினேன், நேராகவே பேசுவாருங்களா ஏன்லாம் கேட்குறாங்க. பாவம், ஒரு தாகம் தானே. இப்போ ஏமாத்துக்காரன் என்ன தான் பண்ணுப்பான், ஏமாற்றுவான். இப்போ மதத்தில் சாமியார்கள் நிறையா ஆயிடுறாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள், நிறைய பேருக்கெல்லாம் பார்த்துக்கிறேன். சக்தியாக இருக்கிறேன் கேள்விப்பட்டிருப்பீங்க. சக்தி தன்னைத்தானே வர நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே கடவுள்ன்றாங்க. அந்த நியூஸ் வாசிக்கிறவங்களுக்கு கடவுள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வாட்டி கத்திக்கிறவங்க ஒருத்தன விடமா காது கேட்காது. தெய்வம் வேறு கடவுள் வேறு இல்லை. அந்த லூசுங்க கடவுள்னு சொன்னால் கூட கடவுளெல்லாம் யாரும் ஆக முடியாது. கடவுள் எப்போவுமே நிலையானது, எப்போதுமே இருக்குது, நேற்றும் என்றும் மாறாதது. எல்லா மதங்களும் அதை சொல்லி வச்சுக்குது. அது தூய்மையானது, சுத்தமானது, அது பரிசுத்தம், அதுக்கு பேர் சூன்யமானது, எல்லா கருமத்தையும் சொல்லி தான் வச்சுக்கிறேன். அப்போ கூட என்ன பண்ணுறான், பேசுதுன்றான். அவங்ககிட்டயே அப்போ பேசினா இன்னும் பிரச்சனை. இவ்வளோ தூரம் தீவிரவாதம் எதுக்கு வந்துனுக்குதுன்னு கேட்டால் எவங்கிட்டயோ கடவுள் பேசிட்டுக்கிறான். அவன் இப்படி இருந்துட்டுக்கிறான். அந்த கடவுள் என்ன ஆச்சு, அவன் கேட்டு நாங்கள் இப்படி இருப்போம், கடவுள் பேச்சு கேட்குறோன்றான் ஒருத்தன். என்ன பேச முடியும், கடவுள் ஒருத்தக்கிட்ட பேசி என்ன பண்ணிக்குது. நம்ம ஊரில் கடவுள் பேசிக்குது. ஆனால் யாருன்னா கேட்குறாங்கன்னா கடவுளே செருப்பால் அடிப்பின்ட்டுருவானுங்க. இப்போ ராமர் என்கிட்ட பேசினார், இது மாதிரி சீத்தையை மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருந்தாரான், வேறு யாரையும் போகல, சீத்தையை நெருப்பில் விட்டாருனாக்கா அவர் செருப்பால் அடி நாயன்றுவான். கதை கேட்ட நாய செருப்பால் அடி, சிம்பிளாக. வேற எங்கன்னா அது மாதிரி சொல்ல முடியா, வேற எங்கன்னா சொல்ல முடியுமாயா, சொன்னால் ஒத்துப்பான். இது எந்த அளவுக்கு பக்குவப்பட்டுக்கிறான். இப்போ திரும்ப சண்டை போட விட்றானுங்க. இது மாதிரி ராமர் சொன்னது தப்புக்கு பண்ணலாம். ராமர்ன்றது ஒரு தத்துவம். ராமர்ன்றதுன்னா ஒரு தத்துவத்தை செருப்பாலாம் அடிக்க முடியாது. அது புரிஞ்சிச்சேன்னா கம்முன்னு இருப்பீங்க நீங்கள், ஒன்றும் பிரச்சனை. அதனால தான் ஏன் கம்முன்னு இருக்கிறீங்கன்னாக்கா பாலம் இது எவிடன்ஸ் அதெல்லாம் கிடையாது. ராமர் பாலம் கட்டினார் போனார்ன்றதுலாம் சும்மா கதை, அதுக்காக கிடையாது. இலங்கைனா இலக்கை அடையணுன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவோம், சீதையை உடம்ப எடுத்துன்னு போய் வச்சுப்பாங்க. உடம்பு உனக்கு மட்டும் சொந்தமாக அது கிடையாது, வேறு ஒருத்தர் அது உரிமை கொண்டாடலாம். ஆனால் அந்த உடம்பு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொன்னாக்கா வேறு யாரும் அது ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அந்த கதையோட உள்ளுக்கிற எத்திக்ஸு. யாரோ புரியாமல் என்ன பண்ணுற, நான் போட்டுன்னு ராமா சாப்பிட்டா ஆமாம் சாப்பிட்டா இன்னும் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை வந்து ஊட்டி அள்ளி ஊட்ட மாதிரியும். என்ன சொல்ல வரானுங்க, ஒரு மனிதன் என்றால் எல்லாத்தையும் சாப்பிடுவான், சந்தோஷமானவன் அன்பானவன் எப்படியும் இருப்பான், எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாற முடியும்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. அது என்ன பண்ணுறாரு, கதாபாத்திரத்தில் ஏற்றி சொல்கிறார். ஸோ இந்து மதங்களை நீங்கள் ஏன் ஸ்கிரிட்டிசைஸ் பண்ண கம்முனுக்கிறீங்கன்னாக்கா இதுதான் காரணம். உங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கதைகளை வச்சுக்கிறீங்க. ஒரு கதை இல்லை, ஊராமட்டு கதையெல்லாம் வச்சுக்கிறீங்க. இதுக்கு ஒரு கதை வச்சுக்கிறீங்க, அதுக்கு ஒரு கதை வச்சுக்கிறீங்க. அந்த உத்திஷ்ட கணபதின்ற தும்பி எதுவுமே எங்கேயோ சொல்லி இருப்பார், பார்த்தீங்களா இல்லைன்னு தெரில எனக்கு. அந்த உத்திஷ்ட கணபதின்றவர் தும்பிக்கை எதுன்னு போய் எங்கேயோ சொல்லி வச்சுருப்பார், நீங்கள் போய் பார்க்கணும். இப்போ அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேனே. இப்போ என்ன பண்ணுவீங்க, உத்திஷ்ட கணபதின்னு போட்டு என்ன பண்ணுவீங்க, தும்பிக்கையை எங்கே வச்சுங்கிறாரு தெரிஞ்சுப்பீங்கன்னு தான். அப்போ என்ன இல்லை இங்கே எதுக்குமே விநாயகருக்கு கல்யாணமே ஆகல, அவர் சும்மா தனியாக ஒன்று வெத்து பீஸ்ட்டு அதுக்கு எருக்க மேலே தான் அதுக்குன்ட்டு ஒருத்தன் சொல்லியிருப்பான். ஒருத்தன் சொல்லியிருப்பான் 2 பேர் ராணுவோம். ஒரு கதை சொல்லுவான், அவர் வந்து அவங்க அம்மா மாதிரியே பொண்ணு ஒன்றுனாரா அதனால் கிடைக்கலன்னுவான். புரியுதா, எல்லா கதையும் யார் தான் சொல்லிக்குது. இப்போ அசிங்கப்படுத்துறானா சரியாக சொல்கிறானா. ஒரு விநாயகனை பற்றின கதை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகலை, அம்மா மாதிரியே பொண்ணு கேட்டார், அவருக்கு 2 பொண்டாட்டி, அவர் தும்பிக்கை எதுவும் போய் என்னவோ பண்ணியிருந்தார். எல்லாத்தையும் மேலே ஒருத்தன் கண்ண முடியும் நேராக கேட்பான், யாருன்னா மனுஷத்தன் யானை தலையில் ஒருத்தன் நடந்து வருவானா அவன் கடவுளாக ஆவானான்னு. இதெல்லாம் கடவுள் இல்லை, தெய்வம். இதெல்லாம் என்ன, தெய்வம், தெய்வ வழிபாடு. என்னன்னா இந்து மதத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒருத்தன் பேச வரல. கொஞ்சம் அவசரமாகவே நீங்கள் சாமியார் ஆகிடலாம். டக்குன்னு என்ன பண்ணோன்னா கடகன்னு ஓடி போய் காவி ஒன்று கட்டிக்கணும், பெருசாக பூணல் போட்டுக்கலாம், இல்லை போடாமல் இருக்கலாம், அவங்க இஷ்டம். ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்க கற்றுக்கணும். எப்படி இருக்கணும், ஒரே ட்ரெஸ், ஒரே கலர் தான் போடணும், மாற்றிலாம் போகக்கூடாது. நீங்கள் புதுசாக கூட சாமியார் ஆகலாம். நீலம் மட்டுமே போட்டுங்கிற நீல சாமியார், மஞ்சள் மட்டுமே போட்டுங்கிற மஞ்சள் சாமியார், காவி மட்டுமே கட்டிக்கிற காவி சாமியார், வெள்ளை மட்டுமே போட்டுக்கிற வெள்ளை சாமியார்லாம் இருக்குது. இப்போது என்ன பண்ணுறான் ஒருத்தன், யோகத்திலேயே சிறந்தது வாசி யோகம் தான். என்ன யோகம் தான்,
வந்துரு, நீ பிரம்மஸ்ரீயாக மாறிடு. உனக்கு எந்த பேர் கசமானம் கூட இருக்கட்டும், பிரம்மஸ்ரீ கசமானம். இந்த மாதிரி நீ மற்ற நிறுவன மதங்களை பேசவே முடியாதியா? இப்போ கூட ஓடியாந்துருவானு ஏந்தியா? அவனுக்கு தூக்கத்தை விட அவனுக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. ஆமாம், அவனுக்கு இதுதான் முக்கியம். நம்மளுக்கு யாரையே சொல்கிறார் பொழுது பிரம்மஸ்ரீ தான் இருப்பான், இது என்ன இல்லைன்னுவான். இது வாசி யோகம் பண்ணிக்கிற இந்த பிரம்மஸ்ரீ தான். இந்த மாதிரி பிரம்மஸ்ரீக்கெல்லாம் போய் ஒருத்தன் சைவமாயிட்ட ஒரு நான்சென்ஸ் தாடி மட்டுமே வச்சு நம்மக்கிட்ட வந்து இதெல்லாம் இல்லை ராஜா, இது மேலெல்லாம் ஆகுது, பிரியாணிலாம் சாப்பிட்டுன்னு வந்து வீட்டுக்கு வந்து பிரியாணிலாம் சாப்பிட்டு நம்ம ஒரு 50 ஏக்கர் இடம் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து வேலையும் செஞ்சு இப்போ நந்தி ஆகிட்டுக்கிறான். இதெல்லாம் எங்கே தான் சாத்தியம்? எங்கே? இந்து மதத்தில் நம்மளுக்கு கேட்டாண்டே குரு கத்துறது வித்தியை சீடர் புறா கற்று வருவான்னு அவர் கேட்குறான் நம்மால். இதெல்லாம் எந்த மதத்தில் தான் சாத்தியம்? இந்த மதத்தில் மட்டும்தான். ஏன் யாரோனா எப்போனா ஏந்துன்னா சொல்லிடலாம் டக்குன்னு. தூக்கத்தில் இருந்து கனவு கண்டேன், மேலே மலை மேலே ஒருத்தர் என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது, கூட இருந்து யாருக்குமே கேட்கல, இன்னும் மட்டும்தான் கேட்டுச்சு. அங்கே போய் பார்த்தா உள்ள பாழஞ்சு பில்டிங் உள்ள காய்கறிலாம் வெட்டிங்கிறாங்க. இது ஒரு அதிசயமாடா. சத்தம் கேட்டுருக்கோம், தகடு வந்துருக்கோம், தகடு டப்பா வந்துருப்பாங்க, வெடிக்கும் போது மேலே கூட யாருன்னா இப்போ வெடிச்சாங்கன்னா அங்கே டம்மான்னு கேட்கும். கடவுள் தான் கூப்பிட்றேன், நேர்ந்து போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? இதை சொல்கிறான் ஒருத்தன், இது உட்காந்து கேட்டுங்கிறான் ஒன்றொருத்தன். பாரு, அவன் கட்டத்துலேயே 4-5 கயிறு கட்டியிருப்பான், பார்த்துக்கிறீங்களா? அங்கேருந்தே வந்துட்டான் மகாகாஷிப்பா. அது மாதிரி கயிறு கட்டி நான் ஒரு நின்று வச்சு சுட்டு போயிட்டான். நீங்கள் இதை கயிறு கட்டினா நீங்கள் இந்து தானே சொல்லுவீங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், கயிறு கட்டினே. இது மாதிரி ஏமாற்ற முடிஞ்சவனே யார் தான்? இந்த உலகத்திலே ஏமாந்த சொன்னகிரி யாருன்னா இந்து தான். இந்த உலகத்திலேயே பயங்கர பிரில்லியண்ட்டாருன்னா அதே அவனே தான். அவனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அதியா சகிச்சிக்கவும் முடியும். ஏதோ ஒரு லூசு பேசுது பாவம். பிரம்மஸ்ரீனா அதுக்கு என்ன தெரியும்? பிரம்மஸ்ரீனா சட்டை கட்டி போட்டுடணும், கவர்மெண்ட் வேலையிலேருந்து வெள்ளை சட்டை போட்டணும். சித்த வித்தியார்த்தின்னு ஒரு பாடம் புக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து பேரை மாதிரினே ஒரு எதுவும் சிவானந்த பரமஹம்சா அவர் புக்கு எழுதிக்கிறாரு. அந்த புக்கை படித்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கரிமீன்லாம் விட்டு என்ன பண்ணினா ஒரு 16-17 விஷயங்களை சொல்லிடுறாரு. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வாங்கிடலாம், வித்தியார்த்தியாக மாறிடலாம். புதுசாக இது மாதிரி வார்த்தைங்களை சொல்லி உங்களை என்ன பண்ணிடலாம். ஆமாம், பியூனை கூப்பிட்டு அசிஸ்டண்ட்டுன்னு ஒரு கிக் ஆகிடும் உங்களுக்கு. பியூனை தானே அசியமாக இருக்குது அசிஸ்டண்ட். ஆமாம், அசிஸ்டண்ட் அசியமாக இருந்தோம்னா வேறு என்ன சொல்லணும் அவனுக்கு? அப்பப்போ பேர் மாற்றி விட்டால் போதும். மேட்ரு இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. சம்பளத்தை மாற்றணும்னு அவசியம் கிடையாது, இடத்த மாற்ற வேண்டிய அவசியமாக அவனை கிடையாது. சேல்ஸ் மேன் தான் எக்ஸிக்யூட்டிவ்னா ஒரே சந்தோஷம். நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறேன். என்ன தான் அவர் சேல்ஸ்மேன் தான். பாரு, இந்து மதத்தில் இருக்கிறவர் தான் சொல்லுவார் பால் எங்கே இருக்குதுன்ட்டு. நீங்கள் வேறு நிறுவன மதத்துக்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன், அவங்க ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சின்ன லெவலில் கூட பேச முடியாது. இப்போ தான் மதம் மாறி இருப்பார் ஒருத்தர். இப்போ தான் சுண்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா சாத்தான சுண்டல் நான் சாப்பிட மாட்டேன்னுவார். சுண்டல் எங்கே சாத்தான் வந்திருக்கான்? மாதிரிலாம் எங்கே நடக்கும்? நிறுவன மதங்களில் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்து மதத்தில் என்ன இல்லை, வீட்டில் எதுவுமே வச்சுப்பான். அந்த ஊர்தில் என்னவோ எழுதியிருக்கான், அவனுக்கு படி தெரியாது எழுதியிருப்பான். ஆமாம், சிலுவை ஒன்று போட்டிருப்பான் பக்கத்தில். அந்த கடை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சான் இது கசமாலம் கடைன்ட்டு. ஆமாய்யா, கசமாலம் கடையில் என்ன இருக்கான்? ஆமாம், எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக போட்டு அடிச்சிட்டு இருப்பான். பிரச்சனையே கிடையாது அவனுக்கு. அவன் ஒரு பாய் வந்து ஊதுவார், அவருக்கு ஒரு 10 ரூபா போட்டுருவான். உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டான். ஏன்? யாருன்னா பாதியார் வந்து ஹோலி ஸ்பிரிட் தெரிச்சால்தான் என்ன பண்ணுவான்? ஓகே, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை பாதர், இவன் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து நிற்போம். பாதர் வந்து ஜெபம் பண்ணுவார், குளுக்கோஸ் இறங்கி நிற்கும். மறுநாள் சேர்த்துருவார். பாதியாரை கேட்க மாட்டான், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி தான் சேர்த்துட்டீங்க, எங்கள் முருகர் கோச்சிக்கினாரு. ஏன்னா சொல்லுவான், எங்கள் முருகர் கோச்சிக்கினாருன்னு சொல்லுவான். அவனுக்குள்ளே எந்த பிரச்சனையா இல்லவே இல்லை. பார்த்துக்கிறீங்களா? ஆனால் ஒரு பாதர்கிட்ட போய் முருகர் திருநீர் வச்சாருன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஒரு கிறிஸ்துவருக்கு நெத்தியில் எடுத்து போய் திருநீர் வச்சிங்கன்னா, நான் மத சண்டை உருவாக்க பேசலை, பரிசுத்தமாக இருக்கிறதுனா என்ன? அதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் வச்சுக்கல? சும்மா ஒரு சாம்பல் பூசுகிறாங்க அன்பா, என்ன வச்சுக்க வேண்டியது தானே, என்ன பிரச்சனை? வச்சுக்கலாமா இல்லையா? சும்மா அதை நம்ம அதை ஒற்றுமை, என்ன பிரச்சனை? ஏன் ஒத்துக்க மாட்டேன்றான்? என்ன பிரச்சனை அதில்? பாய் வெட்டுற கறியை சாப்பிட்றது இப்போ அது ஒரு பிரச்சனை. அலால் செஞ்சது நாங்கள் சாப்பிட மாட்டோன்னு எழுதி வச்சுக்கிறோம்.
ஹலால் பண்ணது எங்களுக்கு என்ன? இது மத பிரச்சனையை உண்டாக்குறதா ஒற்றுமையாக்குறதா? நான் சொல்கிறேன், பரிசுத்தமாயிடு, மதங்களெல்லாம் தூக்கி வெளியே விசிறி அடின்றேன். நான் டக்குன்னு இந்து செய்வோம், வந்தால் என்ன போட்டெல்லாம் அழிச்சிருன்னா உடனே செஞ்சிடுவான். ஏன்? ஒரு பிரச்சனை கிடையாது அவனுக்கு. ஆனால் மற்ற ஆள் எதனா சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? இங்கே கூடவே வந்து கூட்டின்னு போயிடுவான். அவனுக்கு பேர் சரவணகுமார், கிறிஸ்துவன். இங்கேயே இருந்துக்கிறான், இங்கேருந்தே வேலை பார்த்துக்கிறான். நல்ல ஆண்டவரே. புரியுதா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு? எங்கடா பிரச்சனை? தான் பிரச்சனை. உள்ளுக்குள்ள அவனுக்கு கிறிஸ்துவர் இயேசு உள்ளுக்கிறாரு. அதனால் என்ன பண்ண முடியல அவனால்? இங்கே ஜீர்ணிச்சிக்கவே முடியல. கடவுளை கூட பேசுகிறோம், போய் பார்த்தா அதுவும் சரியில்லைன்னு வர வந்துட்டுக்கிறான். அங்கேனாச்சும் வாங்க வந்துருக்கலாமா இல்லையா? அந்த லூசுகளுக்கு அதுவும் தெரியாது. நம்ம கண்டுபிடித்தே பல வருஷம் ஆகிப்போச்சு. ஒன்றுமே கண்டுபிடிமா? எப்பவுமே நம்ம நம்புகிறவன் எப்பவுமே நல்லவன், எப்பவுமே ஏமாந்துடும். ஏன்? நல்லவனாச்சே, நல்லவனா இழிச்சவன் என்ன அர்த்தம்? அப்போனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிசுத்த தன்மை மனசுக்கு எதுக்கு இல்லை? எனக்கு தெரியல, எனக்கு கடவுள் தெரியுமா தெரியாதான்? நான் பேசுறது உண்மையான யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அதுக்கான தண்டனை எனக்கு உண்டு. நீங்கள் எந்த மதத்தையோ எந்த சாமியோ நம்புறீங்கன்னா, இந்து மதத்தில் லாஜிக்கை சொல்லி புரிய வச்சு அவனை வெளியேற்றின வர முடியும். எல்லா சாமியாரும் இந்து மத லாஜிக்கை எடுத்து பேசினா வெளியேற்றின வருவானுங்க. நிறுவன மதத்துலேருந்து வந்தவங்க கூட இருந்தால் பேசுவான். ஒரு வாசி யோகி எங்கேருந்து உருவானாரு? இந்து மதத்துலேருந்து தான் உருவாவார். ஒரு குரு எங்கேருந்து தான் உருவானாரு? இந்து மத கதைகளை சொல்லி தான் என்ன ஆவார்? உருவாவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அதுக்கான வழிகளை வச்சுக்கிறான். நல்ல பேர்களை வர வச்சுக்கிறான். நாராயணன் ஒரு சாதாரண பேர், நரன் அயனம், மனிதனாக பயணிப்பவர். நல்லா இருக்குது, புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுனா நானே நாராயணன், நாராயணனே நமக்கே பறை தருவான், பார்வோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய். அபிஷ்டு அபி ஸ்டூ. நம்ம அபியே இல்லையே, எங்கே ஸ்டூவாக வருது? அது பெஜராயிடும். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்த பேர் கூட அந்த நாராயண கோஷ்டி பிடிச்சிருக்கும். அந்த கோஷ்டி அவங்க பேர் நாராயண கோஷ்டிங்க. அவங்களாம் யாருங்க? கோஷ்டியில் போய் சேர்ந்துப்பானுங்க. கும்பலில் கோவிந்தான்றது தான். ஆமாம், கும்பலில் கோவிந்தா சொல்லிடலாம். நம்மளும் பொங்கல் தருவாங்க, சுண்டல் தருவாங்க, சூடாக சாப்பிட்டு வருவாங்க. பக்கத்தில் மாமியெல்லாம் இருப்பாங்க. கை தட்டும் போதே வேறு எதனா தட்டுதான்னு பார்த்துட்டுலாம். நான் அப்படி நீங்கள் நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு வரலாம்? எங்கள் ஊரில் இந்த பெருமாள் கோயில் இருக்குது. ஒருத்தர் நந்து வருவார். ஊரில் இருக்கிறவங்களாம் காலில் போகுது, பாத பூஜைலாம் பண்ணுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? யாருன்னா ஒருத்தர் சாமியார் ஆகிடுவார், இல்லை சாமி பாட்டு பாடினு வருவார், பஜன் பண்ண வருவார். என்ன பண்ணுவாங்க? ஒரு காலெலாம் வந்து பூஜைலாம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கலாச்சாரம் அப்படி. கடவுளை கொண்டாடுறோன்னா நம்ம கொண்டாடினா கடவுளே கொண்டாடின மாதிரி நம்புகிறாங்க. நம்பிக்கையின் அடிப்படையில் ஆனது தான். அவர் ஒன்றும் இவங்களுக்கு ப்ரீச்செலாம் பண்ண மாட்டார், சொல்லிலாம் கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் போனாவே என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுவாங்க. அவருக்கு காலை கழுவி விடுறது, காலுக்கு போட்டு வைக்கிறதுலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இருக்குதா இல்லையா? இன்றைக்கும் கிராமத்துங்கள்லாம் உண்டு. பஜன் மட்டுமே பாடுறாரு. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி பாட்டுங்களாம் நிறைய வச்சுருப்பானுங்க. அது பாட்டெலாம் பாடினா என்ன பண்ணுவாங்க? ஜாலியாக. இஸ்கான்னு ஒரு அமைப்பு இருக்குது, பார்த்தீங்களா? பெருசாகவே வளர்ந்துருக்குது. இந்து மதத்தோட ஆழத்தன்மையை புரிஞ்சுன்னு செய்தோ இல்லையோ, ஆனால் இந்து மதத்தோட அங்கெல்லாம் வெளிநாட்டிலாம் அது வளர்ந்து தான் இருக்குது. ஏன்? கொண்டாட்டம் என் பிறப்புரிமைன்னு சொன்னால் யார் ஒத்துப்பான்னா இந்து ஒத்துப்பான். ஏன்னா அந்த மதம் கொண்டாட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்குது. அதனால் அவனை போய் கிட்டலாம் போனால் சிரிப்பான். சந்தோஷமாக அவனை போய் கிட்டல் பண்ண என்ன பண்ணுவான்? போட பிச்சைக்கார கோயில் என்ன அப்படின்வான். ஏன் அப்படிங்கிறான்? அவன் செம்ம ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கிறான். கடவுள் ஒன்று தான் சூனியன்னு எங்களுக்கு தெரியும், சும்மா தமாஸ்க்கு இந்த வேலை பண்ணுகிறேன், இதை போய் திட்டுங்கிறேன், என்ன பண்ணுறது புறம்போங்களேன்னுவான். அது நான் இல்லைடான்னுவான். அது என்ன இல்லை, நான் இல்லை. மலமும் மதிக்க தகுந்ததுன்றதுக்காக சாணி பூச்சி சாமி விட்டு அதுக்கு ஒரு பாட்டி எழுதினேன்னு சிரிச்சிப்பான். சாணிக்கு போட்டுட்டு சாமி என்பார் செய்கைக்கு நான் இனி கையிடனே எதே நாங்கள் சாணி மதிப்பு மிகுந்ததுன்னு சொன்னால் நீ அதுவே சாமி நினச்சின்னு போயிட்டே நான் என்ன பண்ணுறது? அது இல்லைடா நானும். கோயிலே போய் நீ சாமி அசிங்கமாக திட்டி எனக்கு பார்த்து சிரிச்சிருவான். புத்திசாலிங்க உள்ள வந்தால் கண்டுபிடிச்சிட போகிறாங்கன்றது புத்திசாலிங்களை வெளியே வச்சா நாங்கள்லாம் முட்டாளி எங்களை உள்ளன்றான். பிரச்சனை என்னடான்னா இவங்க படிப்பறிவில் வந்து என்ன பண்ணுவானுங்க? பொதுவாக நீங்கள் எதுவுமே படிக்கலாம் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. எதனா படித்தா நீங்கள் முட்டாள் ஆகிடுவீங்க. கடிவாளம் மாட்டீங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு என்ன ஆகிட்டீங்க? கடிவாளம். உங்கள் விசாலமான மனம் என்ன ஆகிடும்? சுருங்கிடும்.
என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் 57ஆம் நம்பர் பஸ்ஸு கார்னோடிக்கு போது நின்றுப்பீங்க. என்ன பஸ்ஸு? 57வது நம்பர் கார்னோடிக்கு போவோம். அதை தாண்டியெல்லாம் போவோம். காலஸ்திக்கெல்லாம் அதில் ஏறவே மாட்டீங்க. அதில் கார்னோடன்னு எழுதிருக்க மாட்டான். நீ ஃபஸ்ட்டு என்னத்தான் தேடுவ? கார்னோட 57ஆம் நம்பர் வருதான்ட்டு 58 போவோம். போவாது. ஏன்? ஃபஸ்ட்டிங்க வைணவன்கிட்ட போய் கடவுள் ஒன்று தான்னா ஒத்துக்க மாட்டான். சைவங்கிட்ட போய் சொன்னால் கடவுள் ஒன்றுன்னா ஒத்துக்க மாட்டான். சாக்தம் பிற மதங்களோடு இருக்கிறவங்ககிட்ட போய் கடவுள் ஒன்றுன்னா ஒத்துக்க மாட்டான். மொத்தமாக கும்மி வச்சு புரிய வைக்கலாம். இங்கே சிவாகமத்தில் அவர் சொல்லிட்டார், ஆறு கூட யாருன்னா இங்கேருந்து வந்தான். பிற மதங்களை பற்றி அவர் தெரியாது. அப்போல்லாம் இல்லை. இந்த சிந்து நதி ஓரமாக வாழ்ந்த மனிதர்கள் எல்லாமே வேறு வேறு மாதிரியே இருந்தாங்க. சூரியனை கும்பிட்டாங்க ஒருத்தர். சூரியன் ஒரு வாய்ப்பாக இருக்க முடியாது, அதுக்கு மேலே எல்லாரும் இருக்கலாம். நிலாவை கும்பிட்டாங்க ஒருத்தர். அழகுணர்ச்சியை ஒருத்தர் கும்பிட்டாங்க. பெண்ணை கும்பிட்டாங்க. பொம்மையை வச்சு கும்பிட்டுனாங்க. இது மாதிரி ஆளாளுக்கு ஒரு கூட்டத்தை கும்பிட்டு எல்லாம் சேர்ந்துட்டாங்க. வெள்ளைக்காரன் வந்து ஒன்றை பண்ணி விட்டான். எல்லோரும் இந்துரான்ட்டான். இப்போ எல்லாம் இதுலேருந்து பிரித்து பார்க்குறாங்க. நாங்கள்லாம் செய்வர்கள், இந்துல நீங்கள் என்ன சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? என்ன இந்துன்னு என்ன இப்படிலாம் சொல்கிறவங்களாங்கிறாங்க. நாங்கள்லாம் யார்? செய்வர்கள். நீங்கள் மடத்தில் ஆதீனத்தெல்லாம் போயிட்டு நீங்கள் வைணவர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. சமத்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த 2 புக்கையும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் பேசிட்டார். யூடியூப் புருட்டஸ்ன்ட்டு ஒருத்தர் எழுதிறாரு. என்ன சிவநாதனுக்கு அன்றைக்கி ஜெட்டி படம் போயிட்டாருன்ட்டு. கால் தூக்கி ஆடினாக்கா இது சாத்தியம் இல்லை. ஆம்பளைக்கு இது மாதிரி இருக்குது, பொம்பளைக்கு இப்படி இருந்தால யார் தான்? வைணவர் தான். யார் எழுதிக்கிறாரு? சைவரை திட்டுகிறாரு. சைவர்கள்லாம் 5ல் 8 போமா, 8ல் 5 போமான்னுறான். ஒரே போராட்டம், சண்டை. 5ல் 8 பாட்டே ஒரு 8 கல்லை மட்டும் கண்ட சினிமாவில் எடுத்து காமிச்சிருப்பான் அவங்களுக்கு. இப்போ நாராயணா சிவனா பெரியவர், ஒரே சண்டை. ரெண்டுமே தத்துவம். 3வது வேடிக்கை பார்த்துன்னு தான். இங்கே இந்த பிரச்சனைகளெல்லாம் பார்த்து உள்ளே வந்தான். 3வது வந்துட்டேன். இவனுக்கு சண்டை போட்டு 4 பேர் இருக்கிறானுங்க. ஒருத்தனை உள்ளே சேர்க்க மாட்டேன்றானுங்க. ஒருத்தனை அசியமாக பார்க்குறானுங்க. வாங்க பிறந்தனோடனே எல்லாம் என்ன ஆகிட்டாங்க. யாருமே என்ன பண்ணல. என்ன பிரதர்னே கூப்பிடல. மனுஷனா கூட மதியம் செருப்படாத துண்டு கட்டாதுன்னா அவன் குழந்தைங்களுக்கு. அவர் பிரதர்னா வாங்க. அதுமாதிரி அவர் சொல்லுவார், பாலத்துக்கு எங்கே சாட்சிக்குது? பாலத்துக்கு எதுக்கு சாட்சி? அது அச்சின் போச்சு. அச்சின் போன பாலத்துக்கு சாட்சி இல்லை. அது அச்சின் போகாத விஷயத்தா பார்த்து புக் எழுதி வச்சுட்டா உண்மையாயிடுமா என்ன? எங்கே நீங்கள் அந்த மாதிரிலாம் சாட்சியாக இருக்குது நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? 40 நாள் கப்பல் மோதுது, மேலேயே தண்ணிலே வச்சுருந்தாங்க. எங்கே அந்த கப்பல் எப்படி இருந்திருக்கும்? ஜோடியோட விட்டாங்கன்னா எல்லா ஜோடியும் எப்படி ஒரு கப்பலில் விட்டுருப்பாங்கன்னு கேட்டுருப்பீங்களா என்ன? நம்ம பேசினா தப்பாக போயிட்டோம். எமக்கு எதுக்கு அந்த வம்பு? இல்லை, பேசிட்டு சொல்லிடணும். பேசிடணும். நான் என்ன பண்ணேன்? ஒம்புக்கு தும்புக்கு போவா. நாகரிகமாக பேசினா பரவாயில்ல, திட்டி தான் பேசக்கூடாதான். அவங்க அப்படி சொல்லியிருக்காங்களே, அது சரிங்களாங்கன்னு கேட்டால் தப்பு கிடையாது. ஒருத்தன் சொல்லி நான் சரியானது போகும் என்னத்தான்ட்டு முதல்ல அவங்க பேசிட்டு பின்னாடி சொல்லிக்கணும். 2 எதுவுமே ஓட்ட முடியாது. நம்ம ஒட்டி பேசினா பிரச்சனை. வெட்டி போட்டுட்டானுங்க. தனியாக ஒரு பேசி தனியாக என்ன பண்ணினா? ஆமாம், ஊரில் நிறைய இப்போ தான் புளியும் திருவானுங்க உஷாராருன்னு. அங்கே பேசும்போது என்ன பண்ண? அவங்க அதை பண்ணாங்க, இவங்க அதை பண்ணாங்கன்னா நீ ஏன் எத்தனை போய் சேர்த்து வச்சுன்னா நானாக பொறுப்புன்னு வர கேட்கணும். நான் ஒரு பொட்டேனுங்கன்னு யாருன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், ஒன்றுத்தில் சொல்லணும். ஒரு தெய்வீகமானவர் விட்டாருன்னு நீ உஷாராக தான் போய் சேர்த்துக்கணும். நான் சேர்த்து வச்சு ஏன்னா இது கூட சேர்க்க முடியாது குழந்தைங்களுக்குன்ட்டு. இவ்வளோ தூரம் வந்து 9 வருஷம் வந்துட்டு ஒருத்தன் கடவுளை கூட பேசிக்கிறான், இவனை கூட பேசிக்கிறான். அவனுக்கு வெக்கமாக இருக்குது. தேவையில்ல. ஒருத்தர் கடவுளை கூட பேசினா என்ன கூட பேசிக்கிறேன். உனக்கு நியாயம், உனக்கு அறிவு இல்லையா கேட்கணுமா இல்லையா? நல்ல ஃப்ரெண்டு கஷ்டம் ஏன்னா உனக்கு கூட பேசின்னு இருப்பானே. அவரை கூட பேசிட்டு போய் என்ன பண்ணுங்கண்ணே? எப்போ பார்த்தாலும் அவர் தானே ஃப்ரெண்டை வச்சுன்னு பேசிங்கண்ணா. எனக்காக அது மாதிரி பேசிட்டாருன்னா பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சுப்பேன். உங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டார், எனக்கு தான் பேசிட்டு இருப்பார். பைத்தியமா என்னன்னு அர்த்தம்? யோ, நீ சொல்ல வந்தது பரிசுத்தத்தை பற்றி, அதுக்கு தான் பேசுகிறேன். இதெல்லாம் நம்மளால் ஒருத்தருக்கு டென்ஷன் ஆகிட்டார். யோ, சாமியாருங்களா, அந்த சாமியார் இந்த சாமியார்லாம் திண்டு சாமியார்னு கூட சொல்கிறானுங்க. நான் ஒன்றுனாவே பண்ண மாட்டேன்றானுங்க. எப்படி சொல்ல முடியும்? என்ன சாமியார் மாதிரியும் பேசலை, மதம் சரியணும் சொல்லலை. பிக் நோட்டீஸ் கொடுக்க போனீங்களா இல்லையா? ஒரு இடத்துக்கு என்ன சொன்னாங்க? எல்லா மதத்துக்கு புக்குங்கெல்லாம் விற்கலான்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்க உங்களுக்கு? இப்போ இல்லை, அப்போவே வெளியே போய் எடுத்துன்னு வெளியே போ. ஏன் நீ கிறிஸ்தவனா உள்ளவா, இல்லை ஒரு இஸ்லாமியனா உள்ளவா, இல்லை ஒரு இந்துவா உள்ளவா? மதம் மரப்புன்னு சொல்லிட்டு போய் இங்கே நடத்துறது என்ன?
உங்களை எப்படி சேர்க்க முடியும்? நான் எப்படி என்ன சேர்க்க முடியும்? ஒரு டென்ஷன் ஆகிட்டு நான் இப்போ பார்த்து இருந்தாலும் பைத்தியம் பிள்ளைக்குதுன்னு நினச்சேன். வந்தவனுக்கே தெரியல பைத்தியம் மாத்தா இருப்பான்னு முடிவு பண்ணிட்டு போய்க்கிறேனே. அப்போ பரிசுத்தம் என்பது எங்கே நடக்கணும், எப்படி நடக்கணும், ஏன் எது பரிசுத்தம் நான் ஒரு கேள்வியே கேட்கல. எனக்கு சுத்தத்து மேலேயே அக்கறை இல்லை. தூய்மைன்னா எனக்கு அக்கறை இல்லை. அந்த தூய்மையை பற்றி அந்த புக்கு பேசுது அப்படின்னா என்னது? வேதாகமம் மட்டும்தான் பரிசுத்தமானதா என்ன? எல்லா வேதங்களுமே பரிசுத்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு நான் ஒரு துணி போட்டுனுக்கிறேன், சேரோ அழுக்கோ ஏதோ ஒன்று பட்டுச்சு, கிரீஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். அதை தோச்சிட்டா என்ன ஆயிடுச்சுன்றேன் நான். வெள்ளை வெள்ளை பார்த்து சொல்லுங்கிறாங்களே, எதில் வலிக்கிறீங்க? நம்ம சர்ஃபெக்சல் கார்டு கொடுக்கலாம் காசு வாங்கின்னு. அதில் விட சர்ஃபெக்சல் காசு கொடுத்தா வாங்கிக்கலாம். நம்ம எதில் துவைச்சு என்னம்மா வெளுக்குது? என்ன சர்ஃபெக்சல் பார்த்தீங்களா? அப்போ பரிசுத்தனா சர்ஃபெக்சல்னு அர்த்தம். அப்படி தானே? அப்போ பரிசுத்தன்றது ஏதோ ஒரு அழுக்குப்பட்டது, அதை எடுத்துட்டா பரிசுத்தம். அப்படி தானே? அப்படி தானே? நான் சொல்கிறது கடவுள் மட்டும்தான் இங்கே பரிசுத்தம், வேறு எதுவுமே பரிசுத்தமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நீயும் அந்த மாதிரி ஆக முடியும். எது மட்டும்தான் சொல்லுதுன்னா, இந்து மதத்திலோட லாஜிக்கெல்லாம் எங்கே இத்தனை போய் சேர்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள்கிட்ட. திருக்குறளில் அந்த மூத்தவள் மூதேவி இதெல்லாம் வந்து வேறு மாதிரி சொல்லியிருப்பார், வேற ஒரு வார்த்தையில் அதை சொல்லியிருப்பார். சிவாகமம் சொல்ல வேண்டியதே இல்லை, சிவன்னே போட்டிருப்பார், அன்பே சிவமாவது யாரும் அறிகளார்னு. இப்போ சிவன்ற வார்த்தை வைணவனுக்கா இந்துக்கா? சிவன் ஒரு வார்த்தைக்குது இல்லை, அது வைணவனுக்கான வார்த்தையா இல்லை சைவனுக்கான வார்த்தையா இல்லை சாக்தனுக்காக வார்த்தையா? இப்போ நாம அடிக்கிறவர் சிவன்னு சொன்னால் சொல்லுவாரா சொல்ல மாட்டோம்? சிவன்னா இந்து அப்படி தானே? பெருமாள்னா இந்துவா சிவன் சொல்கிறீ? சிவனை கும்பிட்டா இந்துவா, பெருமாளை கும்பிட்டா இந்துவா? ஒருத்தன் பெருமாளுக்கு வச்சு சேவிச்சுக்கிறாங்கல்ல நாமம் போட்டு, அவர் இந்துவா? பட்டச்சிறார்ல அவர் இந்துவா? எப்படி ரெண்டு பேரும் இருந்தா? ஏன் ஒரே மாதிரி அடையாளங்கள் வச்சுக்கல? ரெண்டு பேரும் ஏன் ஒரே மாதிரி அடையாளம் வச்சுக்கல? வேற வேற ஆளை கும்பிட்டு எப்படி ஒன்றுன்றீங்க நீங்க? சகலப்படின்னு கூட சொல்லிங்க. ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்துட்டீங்க அதனால சொல்லிங்க சகலப்படிங்கன்னு சொல்லிங்க. நானுங்க அவர் தான் புருஷன், இவருக்கு நான் தான் புருஷன். என்ன கதை உங்க கதை? எப்படி சொல்கிறீங்க? புரியல. எனக்கு அசிங்கமாக சொல்கிறதுக்காக இல்லை, புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒன்று கேவலமாக அந்த பக்கம் போயிட்டு போகிறீங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு, நீ நான் அக்கா கட்டினேன், நீ தங்கச்சி கட்டினேன், நான் ரெண்டு பேர் சகலப்படிங்க தானே? சகலப்படிங்க தானே? அந்த பொம்பளைங்க ரெண்டு பேருமே புருஷன் வாங்க. எப்படி ரெண்டு ஒன்றுன்றீங்க? எப்படி இந்துன்றீங்க ரெண்டு பேரையும்? அப்போ இந்துன்ற வார்த்தையை என்ன ஆயிடுதே? கூட இருக்கிற இன்னொரு மனிதனையும் சேர்த்து என்ன பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம? கடவுளை கும்புற ரெண்டு பேரும் யார் தான்? கடவுளை நோக்கமாக வச்சுன்னு தெய்வ வழிபாடு செய்கிற ரெண்டு பேரும் யார்? நோக்கம் யார்? என்ன? இந்து. அப்போ சைவ வைணவம் இந்துன்னா இயேசுநாதன் யார் தான்? இந்து தான். என்ன பிரச்சனை எனக்கு? பெருமாளை கும்பிட்டு சிவனை கும்பிட்டு இயேசு கும்பிட்டுக்கிறேன். என்ன நபி யாருன்னா இருந்தால் சொல்லுங்க. நபியை கும்பிடக்கூடாது, நான் இப்போ எப்படி தான் கும்பிடுறது? இல்லை அது வந்து ஒன்றுமே இல்லாமல் பிளெயினாக செவத்தில் பார்த்து கும்பிடுங்க. ஓகேங்க, செவரை பார்க்குறேன். இல்லை செவரு கிடையாதுங்க, பிளெயினாக ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, எதனா தெளிவாக சொல்லுங்கப்பா. கும்பிட்டுன்னா நான் அதுவும் சரிங்க, லெட்டர் தான் கும்பிடணுமா கொடுங்க, எனக்கு புரியல, பரவாயில்ல. ஏன் இந்துக்குன்னா பிரச்சனை இல்லை, பெருமாள் பிரச்சனை இல்லை, சிவன் பிரச்சனை இல்லை. காட்டு கற்றுறான், ஆம்பளைக்கும் போட முடியுமான்னு பிரச்சனையே கிடையாது. சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சாமியே ஐயப்போ. நீங்கள் அவ்வளோ சொல்லணும். ஒன்றா தெரியும், ஆம்பளைக்கு வந்தேன்னா பொம்பளை வந்தேன், எனக்கு என்ன வந்து எனக்கு கும்பிடு கற்றுக் கொடுத்துக்குறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? கும்பிடுவேன். என்ன பிரச்சனை எனக்கு? அங்கே போய் அங்கே ஃப்ரெண்டாக தரமே யார் இருக்கிறாரு? அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, வாபரு சரங்குத்தி. அங்கே போயிட்டு யாரையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டான்? எதுக்கு பிரச்சனை? வயலில் உட்காந்துக்கிற என்ன அவருக்கு ஒரு செல்வி டெஸ்ட்டு போயிடுவோன்னா இப்போ புரியுதா? பேட்டை துள்ளுறதெல்லாம் எங்கே போய் பாப்பருக்கு எதனா பிரச்சனைக்கு தான். நான் அவனே வந்து சொல்லுவான், இந்துக்கள் முட்டாள்கள் கல் எல்லாம் கும்பிடுவாங்க. நாங்கள் பரவாயில்லடா, நீ யாரையும் சொல்கிற என்ன இல்லைன்னுவோம். ஏன் நீ இந்துன்னு ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிறான் அவன். நாங்கள் யாரையும் தான் கும்பிட்டுருவோம். போகிற வழியில்
பாபருக்கு பாட்டிலங்குது, பாபருக்குன்னு பாட்டுங்களாம். ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களாம் பாபரையும் கும்பிட்டு தான் போவாங்க. நல்ல பாட்டலாங்குது, எனக்கு ஞாபகத்துக்கு வரல. பாபருக்காக நான் பாட்டு கூட எழுதினேன். அப்படின்னா இல்லைங்க, அப்போ சுத்தம் இல்லை, எல்லாமே கடவுள் தான். எல்லாமே எதனால தான்? கடவுளால் ஆனது. யாரால் சொன்னப்போ யார் புரிஞ்சுப்பான் டக்குன்னு? ஆனால் மற்ற மதத்து நிறுவன மதங்க ஒத்துக்கான் டென்ஷன் ஆகிடுவான். என்ன ஆகிடுவான்? இப்போ 2 பேரும் கருப்பு துணி தான் போட்டுங்கிறாங்க. அப்படி தானே? அப்போ எவ்வளோ ஒற்றுமை இல்லை சொன்னால் ஒத்துப்பானுங்க. நீ அங்கேயோ கருப்பு துணி போட்டவங்களாம் பார்த்துரு, அவனே சொல்லுவான் கிடையாது நாங்கள்லாம் வெள்ளை துணி போடுவோம் உணரத்தில். நமக்கு பிரச்சனை ஆகிடும், நமக்கு எதுக்கு வம்பு? அது அளவுக்கு மீறி தொட்டால் என்ன தான் ஆகிடும்? தூரமே இது போயிடணும். இந்து மதத்தில் என்ன இல்லைப்பா, இதெல்லாம் டோட்டலாக அப்படியே உள்ளே விட்டு தனியாக போயிட்டுருவான், தனியாக வாணுவான். என்ன அம்மனே அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஒருத்தி குங்குமம் வச்சு அவளும் சாமியார் ஆகிட்டான். பக்கர் 4, 5, 6 எத்தனையோ அது லைனில் போகுது. அது தண்டாது, அதை பற்றி அக்கறை உங்களுக்கு வேணாம். ஏண்டா ஆம்பளை 4, 5 கட்டினா மட்டும் சாமியார் என்னவீங்க? நாங்கள் என்ன சளைத்தவர்கள் அல்ல, நாங்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. தம்பிகளா உங்களுக்கு ட்ரைனிங் பத்தாது, என்ன பண்ணுங்க நீங்கள்? ஆமாம், அது ஒரு அம்மாவில் நமக்கு ஒரு வீடியோ அனுப்புறது, இது மாதிரி நான் இது பார்த்தீங்களா நீங்கள்? அப்போ அதுவும் வேலை, அவங்கள பார்க்கறது நமக்கு வேலை, குட்டதையே பார்க்கறதுக்கு முடியல, நமக்கு நேரம் இல்லை. வயசு வர 56 ஆயிடுச்சு, இன்னும் அதையே பார்த்து நமக்கு முடியும். வேறு வேலை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா? நான் ட்ரை பண்ண கூட மாட்டேன், எனக்கு அது வேலையா இல்லை, அது பார்க்கறது எனக்கு வேலை. நம்மளால் ஒருத்தங்கிறான் உடனே பார்க்க சொல்கிறேன். ஆமாம், அது வெளிச்சம் எவ்வளோக்குது, நான் பார்த்துட்டு சொல்ல மாட்டேன். ஐயா நீங்கள் சொல்லிடுறீங்க எவ்வளோ வெளிச்சங்குதுன்னு போய் பார்க்க வந்தேன், நான் பார்த்துட்டு வாங்க, தப்பு கிடையாது. இப்போது கடவுள் அல்லது உண்மை எப்படி இருக்குது அப்படின்னு யார் தேடுவான்? ஒரு குழப்ப மனநிலைக்கு வந்தால் தான் ஒருத்தன் தேடுவான். என் பேச்சு கேட்டால் உனக்கு ஒரு குழப்ப மனநிலை வரும். வந்தோடனே உனக்கு என்ன ஆகிடும்னா எதுக்குடா பாவம் அப்படின்னு விட்டு ஓட்டுருவான். நம்மளை பார்த்தோன்னே ஒரே கன்ஃபியூஸ் பண்ணுறான். இருந்தாலே பரிசுத்தம் தலைப்பு வச்சு என்னென்னவோ பேசிங்கிறான், ஒத்து வராது. ஏன் நான் குழப்பறேன்? இப்போ அவன் குழம்பிட்டுக்கிறேன், நான் குழம்பிட்டுக்கிறேண்ணா, இதெல்லாம் கேட்டுனே வந்தானே ஒன்றும் குழம்பிடும். ஆரம்பத்திலே பார்க்க வேணான்னா நம்ம நிறுத்திருக்கலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டுமே, சரி ஒரு கமாண்டை போட்டு வந்துடும், புறம்போக்கு நாயே எச்சகலன்னு எழுதி வச்சுட்டு போயிடணும், இல்லை என்னாச்சும் எழுதிடலாம், எழுதி வச்சுட்டு ஓட்டுருவான். ஏன் நிற்காத? ஏன் அவனுக்கு அதான் தெரியும், அதான் அவனுக்கு தேவை. கடவுள் பற்றின அக்கறை அவனுக்கு இல்லை, வாழ்க்கை பற்றின அக்கறை அவனுக்கு இல்லை. எதுக்கு வந்தோன்ற நோக்கம் புரியல, என்ன பண்ணுறோன்றது தெரியல. ஆனால் ஒரு இந்துக்கிட்ட சொல்லி இல்லைன்னா பண்ணிடலாம், டேய் நீ கும்புறதுக்கு கல்லுடா, அது இது மாதிரி அவதாரம்டா, ஒரு ஐடியாலஜிக்காக அது மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அது மாதிரி நீ சும்மா பக்தி பண்ணுறதுக்கெல்லாம் தமாஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறீங்க, கடை வெட்டி கும்புறதெல்லாம் கூட்டமாக சாப்பிட்றதுக்கு, இதெல்லாம் பிரச்சனை கிடையாதுடா. நீ நெருப்பு போட்டாலும் கூப்பிட்டு வச்சு நானும் கூட கடகன்னு தாலி கட்டி ஒன்று மேலே போயிட்டு வந்து படுக்க வச்சு நீ தான் என் போட்டினா ஒத்துப்பாங்களா என்ன? ஊரை கூப்பிட்டு தாலி கட்டி சொம்மனா மந்திரம் போட்டு ஏக்கியெல்லாம் வந்து அது தானே உங்கள் 2 பேர் வச்சு வேலை வாங்கினுக்கிறேன், எனக்கே அப்படி தானே பண்ணுக்கிறேன்னா என்னை விட்டு ஓடலாமான்னு பார்க்குறான். நீங்கள் சொல்கிறத விட நல்லா இருக்கிற மாதிரி இதுன்றான். நம்ம அவங்களே விட்டு அனுப்புறதுட்டு என்னடா பேசுகிறான், அது மாதிரி சொன்னுங்கிறாங்க. ஆமாம்மா வந்தாங்க, ஸ்டேட்டஸ் வச்சா தான் கூப்பிடுவாங்க பொழுது, அங்கே இல்லை கூப்பிட மாட்டாங்க பொழுது. 10 பேர் வந்தீங்கன்னா மொத்தமாக ஒரு கிளாஸ் நடத்திடலான்றான். நீங்கள் கூட 10 பேரை சேர்ந்து என்ன பண்ணுங்கள், கிளாஸுக்கு போங்க. நம்பர் கூட நான் சொல்கிறதுனா சொல்கிறேன்ப்பா, கீழே கூட போட சொல்கிறேன், போய் என்ன பண்ணுங்கள் போங்க, நல்லா இருக்குது. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே கோவிந்தானம்மா கோவிந்தானும் மாதிரி நிறைய பேர் நிறைய நான்சென்ஸுங்கெல்லாம் இருக்கும். பரிசுத்தத்தை பற்றி பேசவோ புரிஞ்சிக்கவோ இங்கே யாரும் முயற்சி செய்யலை, தமாஸ் பண்ணுகிறாங்க. புரியுதா? யாரோ சொன்னதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுகிறாங்க, பேசிக்கிறாங்க. யாரோ எதுக்கு சொன்னாங்கன்னு கூட ஒரு கேள்வியை கேட்டுக்கல. ஏன் இதை செஞ்சாங்க? நான் சொல்லவே சொன்னேன், அந்த 2 பேரும் அந்த நான்சென்ஸுக்கு சொன்னேன். ஏன் என் தலையை வெட்டினாங்கன்னா திமிரு ஆணவம் கொட்டினாங்க, அதனால தான் தலையை வெட்டினாங்கன்னு கூட சொன்னேன். இதுக்கப்புறமாவும் நான் இது ஒரு வார்த்தை மட்டுமே போதும். இப்போ நம்ம தொண்ணு பேசிக்கிட்டு தான் அவனுக்கு பிரச்சனை. வாரம் ஒரு சத்தம் பண்ணி புதுசாக ஒன்று சொல்லுங்கிறேன், இவனை போய் கேட்டால் ஒன்றும் பஜர் ஆகிடும், டென்ஷன் ஆகிடும்ன்ட்டு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நம்மளை பேட்டி எடுத்து வந்தவங்களாம் கூட நின்றுட்டாங்க. எதுக்கு? ஜெயிக்கிறது தான் பேட்டின்னு வச்சுக்கிறாங்க, எதிராளியை தோக்க அடிக்கிறது தான் பேட்டின்னு. இங்கே அப்படி போனால் சாத்தியமே இல்லை இந்த கிட்ட பேசினா. ஏன்னா எல்லா பக்கமும் பேசிக்கிறான். எதிராளி கேள்வியெல்லாம் நானே பேசுகிறேன், யாரோ கேட்க வேண்டியதில்லை. என்ன நானே என்ன பண்ணுறேன், கேள்வி எழுப்பியே. என்னுடைய பேச்சு சுவாரஸ்யம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிராளி எழுப்புகிற கேள்வியை நான் கேட்டிருப்பேன்.
என்னுடைய பேச்சே எப்படி இருக்கும் அப்படிங்கிற என்ன கேள்வி பதிலுமா தான் போயின்னு இருக்கும். யாரானாலும் தான் உங்கள் மனசு நீங்களும் பேசுகிற மாதிரியே இருக்கும். என் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது புரியும் உங்களுக்கு. அப்படியே எப்படி நமக்கு தோன்றதெல்லாம் அடுத்தடுத்து சொல்லுங்கிறேன். அந்தாலேருந்து நமக்கு தோணுது இருந்தாலும் கரெக்டாக அதுக்கான பதில் சொல்கிறேன். இப்படி தான் அது. ஏன் மனசாட்சி உள்ள மனிதனின் பேச்சு எப்படி தான் இருக்கா, இப்படி தான் இருக்கும். அப்போ பரிசுத்தம் நோக்கி போகிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இருக்குதான்னா, இந்து மதத்தை தீவிரத்தன்மை ஆகிட்டேன்னா இருக்காது. நீ ராம பக்தராகிட்டேனா இருக்காது, ஐயப்ப பக்தராகிட்டேனா இருக்காது, சிவபக்தன் ஆகிட்டேனா இருக்காது. தீவிரத்தன்மை உன்னை என்ன பண்ணுறான், அழிச்சிடும். தீவிரத்தன்மைன்னா அழுக்கு நல்லா ஒட்டிச்சுன்னு அர்த்தம். துவைக்க முடியாத அளவுக்கு பெனாயிலோ டெட்டாயிலோ இல்லை பசும்பால் ஊற்றி கூட கரை எடுக்க முடியும். பசும்பாலோ எலுமிச்சம்பழமோ இல்லை புதுசாக கரை நீக்கிறதுக்கு எதனா வந்தாலோ கரை எடுக்கிற பட்சத்தில் சட்டையோட சாயத்தையே சேர்த்து எடுத்துருவீங்க. சிலதெல்லாம் கரை எடுக்காது. இந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு கரை ஏற்றிங்கன்னு வச்சிங்களேன், அந்த இடமே என்ன ஆகிடும், இன்னும் ஆசிட் போட்டு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சட்டையை ஓட்ட வந்துடும். இப்போ சுத்தமாக்கலான்றது போய் என்ன ஆக்கிடுவான், அழுக்காக்கிடுவோம், அசிங்கமாகிடும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ என்னுடைய பேச்சு கேட்குறதாக தான் முதலே சொன்னேன். அப்போ நான் சுத்தம் பண்ணுறதுக்கு பேசுகிற பேச்சு என்னவா மாறிடுதே, கரையை தோலை நம்பி தான் நீ பிறந்த. இப்போ சட்டை இல்லாமல் இருக்க மறந்த. நீ எதை நம்பி பிறந்த? ஆனால் இப்போ ஒன்றால் சட்டை இல்லாமல் அந்தளவுக்கு ஆகிட்ட. இதை சொல்கிறது தான் சித்த வித்தியார்த்தி. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த மனுஷன் எந்தத்துக்கோ சொன்னால் நீ நான் நினச்சிக்கிற சட்டை ஊற்றி போட்டால் சித்த வித்தி ஆயிடுச்சு. புரிஞ்சுக்க சொன்னது என்னவா மாறிடுச்சு. அப்போ பிரம்மஸ்ரீன்னு யார் சொல்கிறாங்க? பிரம்மம்னா படைச்சது, படைச்சபடியே இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஆனால் அப்படி இருக்க முடியன்றதுக்காக ஒரு துண்டு மட்டும் போட்டால் போதும்னு சொல்லி வந்திருப்பான் அந்த மனுஷன். ஒரு சீடன் கூட அதை புரிஞ்சிக்கவே இல்லை. இதுதான் என் பிரச்சனை. என் பிரச்சனை என்ன, நல்லா தானே இருக்கிறேன். அது நான் சொல்லும்போது குமரனுக்கு ஓகே, இதை விட ஒரு விஷயம் இருக்குது, என்னை விட ஒரு விஷயம் இருக்குதுன்னா எங்கே வந்து சொல்லணும்? நான் தரமாட்டேன்னா தான் நீ வரக்கூடாது. என் ஃபோனை கூட எடுக்க முடியாது. ஒரு உங்ககிட்ட விஷயம் இருக்குதுன்னா என்ன பண்ணுவேன்? என்னை விட ஒரு விஷயம் இருக்குதுன்னா என்ன பண்ணணும்? சரி, இந்து மதத்தை காப்பாற்றுறேன். நான் இந்து மதம்ன்றது எப்படி காப்பாற்ற முடியும்? இந்து கூட்டமாச்சே. அதனால் என்ன பண்ணுவோன்னா, வைஷ்ணவன் யாரை தான் பேசுவான்? வைஷ்ணவனை சரியணும், சைவனை தப்பணும். சைவன் என்ன சொல்லணும்ப்பான், வைஷ்ணவன் தப்பணும், சைவம் சரியணும். அப்போ இந்து மதத்துக்குள்ளே இப்படி தான் இருக்கு. எப்படி ஒற்றுமை ஆக முடியும்? ஏன் என்ன இல்லை உங்களுக்கு? முட்டாள்தனமும் சரியா. அது ரெண்டாவது விஷயம். ஒரு இலக்கு இல்லைங்க. மற்ற பிற பிற கம்பெனிங்கெல்லாம் எப்படி, கம்பெனிங்கெல்லாம் ஓனர் ஒருத்தர், புரியுதா? அந்த ஓனருக்கு இவர் தான் ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி. நிறைய வந்து ஓனரை வந்து ப்ரொமோட் பண்ணுறது சிஇஓங்க நிறைய வந்துக்கிறாங்க. அதில் இவர் தான் கடைசி சிஇஓன்னுவான். ஆமாம், சிஇஓ யாருக்கு தெரிஞ்சுன்னா பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஆமாம், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார் தான் இந்த கம்பெனிக்கு? கடைசி சிஇஓ இவர். அந்த சிஇஓ விட இந்த சிஇஓ, அவரும் ஒரு சிஇஓ தான், பிரச்சனையே கிடையாது. உங்கள் மதத்தில் கூட நிறைய சிஇஓங்க வந்தாங்க, நீங்கள் தான் விட்டீங்க, எங்களுக்கு தெரியும். புரியுதா? கம்பெனி நிறுவனங்கள்லாம் அந்த மாதிரி சிஇஓங்க இருப்பாங்க. அந்த சிஇஓங்களுக்குள்ளவே பேசி சண்டைலாம் போட்டுப்பாங்க. ஆனால் பெருசாக இருக்காது. ஏன்? அப்புறம் சடங்கு உள்ளே வரவே மாட்டாங்க. ஏன் நீ அதை பண்ணுற, நீ இதே பண்ண, நாம் மட்டும் தான் நேராக போய் தாக்கிறது. பெரிய பிரச்சனை ஆயிடுது அவங்களுக்கு. ஆமாம், நம்ம நேர்மையான மனுஷன் என்ன பண்ணுவான், எங்கே அழுக்கு இருக்குது அதை தான் எடுக்க பார்ப்பான். என் நேர்மை அவனுக்கு புரியல, அவன் அசிங்கத்தை எடுக்க பார்க்குறான்னு பார்க்கல. அதுதானே எங்கள் வாழ்க்கையேன்றான் அவன். நான் என்ன பண்ண முடியும்? தப்பு தான் நம்ம. ஏன்? அதுதான் மலம் தான் அவனுக்கு வாழ்க்கைன்றவன், நம்ம என்ன பண்ண முடியாது. ஆனால் இந்து மதத்தில் ஆணவத்தினாலையும் கண்பத்தினாலையும் மாயினாலையும் உனக்கு மலம் ஏற்படுதுன்னு சொல்கிறான். இப்போ கைவழி நவநீதம் கடைசியாக எழுதியிருக்கிறேன். கைவழி நவநீதம் எழுதினோரு தாண்டவராய சாமிகள் இந்துவா இல்லையா? கிடையாதுங்க, இந்து கிடையாது அவர். அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்? இந்து மதத்து லாஜிக்குங்களாம் எடுத்து தான் என்ன பண்ணிடுறாரு அவர், அதை பேசிக்கிறார். இங்கேருந்து லாஜிக் எத்திக்ஸ் எல்லாம் எடுத்து தான் என்ன பண்ணிடுறாரு அவர், இங்கேருந்து தான் புரிஞ்சுக்கினார் அவர். இந்து மதத்துலேருந்து தான் அங்கே நிறுவன மதத்துலேருந்து அவரால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்? சிஇஓவை தாண்டி ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியவே முடியாது. இன்னும் ஐடியா வந்தாலும் என்ன பண்ண முடியாது. அவன் அந்த கம்பெனி முன்னேற்றத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்? நிறுவன மதங்களில் வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு கைவினை நவநீதம் எழுதின அந்த தாண்டவராய சுவாமிகள் விடுதலை அஞ்சிட்டான். அந்த மனிதன் அழகாகவும் என்ன பண்ணுறான், ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே குரு சீடன் பேசுகிற மாதிரியே பேசி, இந்த குரு சீடன் உடைய உறவுக்கு எங்கே மட்டும்தான், இங்கே தான், இங்கே மட்டும்தான், இந்து மதத்தில் மட்டும்தான் குருக்கள் உருவாகி என்ன பண்ணுறாங்க, சைவம் தப்பு இல்லை, வைணவம் தப்பு இல்லை, என்ன பண்ணலாம், ஐயப்பனை உருவாக்கலாம், 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண மாதிரி பண்ணலாம், ஒரு கதையை சொல்லலாம். இந்த முட்டாள் மக்களுக்கு என்ன பண்ணாலும் புரியாது. மக்களை முட்டாளாக நினச்சது ஒன்றும் தப்பு கிடையாது. முட்டாளாகவே வச்சிருக்க முடியாதுன்னு தெரியாமல் போயிடுச்சுன்னா சொல்லலாம். பரவாயில்ல, நீ முட்டாள் தந்தை தாண்டி உண்மை புரிஞ்சு பண்ணால் என்ன செஞ்சுருக்கணும். நீ ஐயப்பன் என்ன காரணம்னு புரிஞ்சு நம்ம விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுறவன் எப்படி விடுவோம்?
4 பேர் மழை கட்டி இட்டு போய் நான் ஒரு 40 பேர் இட்டு போகிறேன், நீ ஒரு 50 பேர் இட்டு போய் நீ ஒரு பிஸ்னஸாக பண்ணுங்கிறான். குட்டி குட்டியாக என்ன பண்ணுவான்? புதுசாக ஒருத்தர் சாமியார் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, என்ன பண்ணுவார்? புரியுதா? எனக்கு மேலே ஆசிரியர் கட்சி போயிட்டு வந்தால் நான் ஞானம் மஞ்சள்னா தெரியாது, ஆனால் ஃபவுண்டேஷனு ஸ்கூலுக்கு போய் 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு பேசிட்டு மாட்டிப்பேன். கரெக்ட் தானே? அங்கே மாட்டினார்னு உனக்கு புரியலன்னா யார் தப்பு? பெருசாக சிலையை வச்சுட்டு தலையை வெட்டி வச்சுட்டு ஆமாம் நம்ம தலைவரையே கூப்பிட்டு என்ன பண்ணிடலாம்? ஆமாம் ஓட்டு போடணும், அவ்வளோதான். நமக்கு தேவை ஓட்டு வாங்கணும். அவர் என்ன பண்ணுவார்? வந்துட்டு அவ்வளோதான், தட்டினா தூக்கும். எப்பா? அந்த நாள் பார்த்து. அந்த சிவராத்திரி அன்றைக்கி தட்டுறேன்னு வச்சிங்க தூக்கும். மற்ற நாள் தட்டினேன்னா ஆமாம் மற்ற நாள்லாம் தட்டி தூக்கவே முடியாது. நீ தட்டி தூக்குறதுக்கு அந்த நாள் தான். ஆமாம் சிவராத்திரி ஓ தட்டி தூக்குறதுக்கு முன்னாடிலாம் யார் இருக்குண்ணா? விஐபிங்களும் தட்டி தூக்க முடியாதவங்களாம் பின்னாடி இருக்கணும். யார் ஒன்றா பிரியா வரலான்னு போட்டிருக்கோம். அவங்களாம் எங்கே இருக்குண்ணா? தெரியாது எங்கே இருக்குன்னு. எங்கேயும் இருப்போம், ஆனால் ஈஸாவுக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிப்பீங்க. எங்கன்னா இருப்பீங்க, அப்படி தானே? இருக்கட்டும். கிளாஸ் சிஸ்டம் எப்படி இருந்தாலும் வந்துடும். நீங்கள் என்ன தான் நீங்கள் காஸ்ட் சிஸ்டத்தை ஜாதிய ஒழிப்பை பண்ணாலுமே கூட பண ரீதியாக என்ன தான் வந்துடும்? ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வந்துடும். பண ரீதியாக ஏற்றத்தாழ்வுகளை எடுத்துட்டிங்கன்னா கூட அறிவு ரீதியாக என்ன வரும்? ஏற்றத்தாழ்வுகள் வரும். இதைத்தான் முதல்ல சொல்லிக்கிறான் அவன். அறிவு ரீதியாக ஏற்றத்தாழ்வு இருக்குதுடா. சிந்திக்கிற மனிதன் முதல் மனிதன், சிந்திக்க தெரியாத மனிதன் 2வது மனிதன், சிந்தித்தாலும் வாழ்கிறதுக்கு மட்டுமே சிந்திக்கிறவன் 3வது மனிதன், இதுங்களுக்கெல்லாம் ஏவல் வேலை மட்டுமே செஞ்சுக்கிறவன் 4வது மனிதன், இந்த கூட்டத்திலே சேராதவன் 5வது மனிதன்ட்டான். புரியுதா? இப்போ பிறப்பால் இந்த யார் தப்பு? பிறப்பால் ஆக்குந்து யார் தப்பு? இந்த மதத்தையும் என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. மத நூல்கள் சொல்ல வந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கல. ஆண்டாளை புரிஞ்சுக்கல. ஆண்டாள் தனியாக பேசிக்கிறேன். எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்து மதத்தில் இருக்கிறவன் அவனுக்கு எப்படி புரியும்னா, ஆண்டாள் அப்படின்னா அவங்க சாமி, அவங்க கடவுளுக்கு நிகரானவங்கள். அவங்க யாரை கூட போயிட்டாங்க? யாருக்கு பொண்டாட்டியாக இருந்தாங்க? கல்யாணம் பண்ணி அவங்கள கூட போயிட்டாங்க. வாரணம் 1000 சூட வளர்ந்து அந்த சாரணம் நம்பி நடக்கின்றாள் அப்படிலாம் பாட்டு சொன்னோடனே நம்புற கூட்டத்துக்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது? நீங்கள் அறிவுத்தேர்வு ஏற்படுத்த முடியாதியா? அவனுக்கு நம்பிக்கையே போதுமானது. உண்மை சந்திக்கிற தைரியம் இல்லை, ஒத்துக்க முடியல அவனால். ஆனால் என்ன தான் பண்ணுவான்? அப்போ பரிசுத்தன்ற ஒன்று உன்னால் உணரவே முடியாதியா? பரிசுத்த உணரணுன்னா நம்பவும் கூடாது, சந்தேகமும் படக்கூடாது. நம்பவும் கூடாது. அவன் அறிவுக்கு பொருந்தாதது அவன் தான் சொல்கிறான். ஆமாம், அறிவுக்கு பொருந்தாததெல்லாம் நீ கடவுள் என்னங்கிற. இது சுத்த சைத்தன்ய வழியாக இருக்க முடியாது. ஆமாம், சுத்த சைத்தன்ய வழியாக இருக்க முடியாது. நான் தான் அந்த பாட்டுக்கு தான் நானும் கூட விளக்கம் தரேன், எழுதி விடு. எங்கன்னா போய் தேனா கிடைக்க மாட்டேங்குது. இவனை எழுதி மனப்பாடம் பண்ணி நம்பளுது. அப்போது வேதங்களை படிக்கிறதுக்கும் வேதத்தை உணர்றதுக்கும் ஒரு அறிவு வேணும். வேதத்தை உணர்றதுக்கும் பரிசுத்தம் புரிஞ்சிச்சானா வேதாகமம் தேவையில்லை. வேதாகமம் உனக்கு புரிஞ்சிச்சானா பரிசுத்தம் தேவையில்லை. இப்போ 2 வார்த்தையில் எந்த வார்த்தையை எடுத்துக்க போகிற? பரிசுத்தத்தையா வேதாகமத்தியா? பரிசுத்தம் புரிஞ்சால் ஒன்றா தேவையில்லை, வேதாகமம் தேவையில்லை. வேதாகமம் புரிஞ்சிச்சானா உனக்கு பரிசுத்தம். ஏன்? அதில் அவ்வளோ ஒரு டிக்ஸ் இருக்குது. ஹோலினஸ் புரிஞ்சிச்சேன்னா பைபிள் தேவையில்லை, பைபிள் புரிஞ்சிச்சானா ஹோலினஸ் தேவையில்லை. உனக்கு ஹோலினஸ் வராதியா? வராது. 2 பிரித்து வச்சுக்குது. எதை எடுத்துக்க போகிற? அதனால தான் அதில் பாசிட்டிவ்னே பேசியிருக்கோம் நிறைய இடத்துல. உனக்கு எடுக்க தெரில, எதை எடுத்துக்கணும்னு உனக்கு தெரில. அது அந்த பக்கம் நிறுவன மதங்களோட பிரச்சனை, அது எனக்கு தேவையில்லை. ஆனால் இந்து கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கலாம். இதாண்டா லாஜிக்ன்ட்டு ஒத்துப்பான். நான் பேசுறது எப்படி ஒத்துக்கல? அவனுக்கு கல்ல கட்டாது. அவனுக்கு ஏன் கட்டாது? கல்ல கட்டாது. ஒரு சாமியார் ஏன் இதெல்லாம் சொல்லுங்கிறாரு? கிருஷ்ணலீலை பற்றி பேசின ஒரு சாமியார் என்ன ஆயிடுறாரு? நான் 2க்குமே ஒரு கோயில் கட்டிட்டேன்னு சொல்கிற சாமியார் வளருவார். கடவுள் உண்மைன்னு சொன்னால் எப்படி உனக்கு புரியும்? உனக்கு தான் நீ தான் சந்தேக மனநிலையோ இருக்கிற, இல்லை நம்புகிற மனநிலையில் இருக்கிற. சந்தேக மனநிலையே உட்காந்துக்கிறான். ஒரு நாள் என்ன ஆகிட்டான், அந்த பக்கம் எகிரி வச்சுட்டான். அவன் இங்கே தெரிஞ்சானா என்ன பண்ணிட மாட்டான்? இதில் வர போஸ்ட் வர போட்டு வச்சுருவான். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருமேனி தீண்டல், தெளிவு குருவின் திருமேனி இது திருவார்த்தை கேட்டல்னு. எவ்வளோ வாட்டி சொன்னால் கேட்க போகுது உனக்கு? வெறும் போஸ்ட்டு போகிறது இல்லை மேட்ரு. அப்போ பரிசுத்தம்னா நான் அந்த வெட்ட வெளியே அல்லது உண்மையை போய் அடிக்கிறதுக்கு நான் தான் பரி. ஐ ஆம் த ஒன்லி ட்ரூத். நான் மட்டும்தான் அதுக்கு வழி. நான் மட்டும்தானே என்ன சொல்ல, நீ மட்டும்தான் வழி. இதைத்தான் அவங்க சொல்லிடுறாங்க. நானே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனமாக இருக்கிறேன்னா அங்கே போயிட்டான்.
நானேன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதுதான் எனக்கு என்ன வழி, அதுதான் எனக்கு நித்தியம், அதுதான் எனக்கு சத்திய ஜீவிதம். நீ உனக்குள்ளே எப்படி இருக்கிறியோ அப்படி தான். வேதங்க தான் மட்டெல்லாம் ரெண்டே வரி வெள்ளத்தனை இது மலை நீட்டின மாதத்தான் இவ்வளோ தான். உன் உள்ளம் எப்படி இருக்குதோ, உன் உள்ள கிடங்கு எப்படி இருக்குதோ அப்படி தான் இங்கே காட்சிகள் இருக்கும். நீ அல்லது எப்படி தான் பார்ப்ப? முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். செத்தா பொச்சிடுவாங்களே, இது எப்போ மெய்ப்பொருள்ன்றான் ஒருத்தன். ஐயோ இந்த பைத்தியத்துக்கு நம்ம என்ன திருத்த முடியும்? செத்த பெத்தாண்டா பொதிப்பாங்கன்னா ஒத்துக்கா போகிறான் அவன். நீயே செத்துருவே, நீ ஏன்டா தேர்றன்னு கேட்டால் ஒத்துப்பானா? இப்போ பொருள் செத்த மெய்ப்பொருள் இல்லை சேர்த்துருவேன், நீயே சனினே சேர்த்துருவே, நீ ஏன் தேர்ற செத்துருவேன் சேர்த்துரு. அப்போ இருக்கும்போது அனுபவிக்க நினைக்கிறேன், தீவிரமாக முயற்சி செய்ய விட்டு நேர்மை இல்லைன்னா என்ன ஆகாதே, பரிசுத்தத்தை ஒருத்தன் அடைய முடியாது. அப்போ பரிசுத்தம் என்ற ஒன்று, அந்த ஒன்றும் இல்லாத அந்த வெட்ட வெளியை, அந்த சூன்யத்தை, அந்த கடவுளை, அங்கும் வியாபிச்சிருக்கிற சர்வ வியாபியை, ஈசனை, பெருமாளை. மால்னா அளவு, பெருமாள்னா அடைகின்ற அளவுன்னு அர்த்தம். அடைகின்ற அளவு. இந்த பெருமாளுக்கு மருமவன் யார்? இன்னொரு ஆளுக்கு பெருமாளுக்கு இன்னொரு பேர் என்ன? முருகன், மருமகன் அப்படின்னு வராங்க. பாட்டுங்களாம் அவ்வளோ அழகாக குடும்பமாக ஆக்கி வச்சுக்கிறான். இந்து மதத்தை என்ன பண்ணிட்டானுங்கன்னா, ஏன்டா சண்டை போட்டுறீங்க, நம்மளாம் அண்ணா ஒரு குடும்பம் அப்படி தான். அன்னையும் அறியவில்லை தந்தையும் பாட்டு கேட்டீங்களா? என்ன கவி பாடினாலும் உங்கள் உள்ளம் திருந்தவில்லை. நான் எது என்ன கவி பாடினாலும் அந்த பக்கம் ஒன்றத்தர் பாடுகிறார், சோமெல்லாம் நிறைய பேர் பாடுகிறாங்க. அப்போது நான் தான் காரணம், நான் தான் என்னை பலமாக வச்சுக்கணும், நான் தான். அப்போது நான் எந்த அழுக்கோடு இருக்கிறேன், என்னை எப்படி பரிசுத்தமாக்கணும்? யார் கேட்கணும்? என்ன எந்த சாமியாரும் அப்படி பேச மாட்டான். நீ பண்ணு பரிசுத்தமான அவனுக்கு வேலை இல்லை. நீ பரிசுத்தமானவனா இல்லை, அப்பப்போ அழுக்காகணும், அப்பப்போ துவச்சி போடணும். எந்த தோபினாச்சும் உனக்கு போதுன்னு முடிச்சிருவாரா? ஒரு சலவை தொழிலாளி உனக்கு எப்போவுமே அழுக்குப்படாத சட்டை தைப்பாங்களா? தெரியுமா? லைட்டெல்லாம் நமக்கெல்லாம் பார்த்து இப்போ யூஸ் பண்ணுகிறோமே, பீஸே போகாத லைட்லாம் செய்ய முடியும். ஏன் செய்யலை? போனால் தான் வியாபாரம் ஆகும். இல்லைனா இப்போ மேலே சேட்டலைட்லாம் அனுப்புகிறான், அங்கே பேட்ரி செல்லெல்லாம் வச்சுக்கிறான், அடிக்கடி மாதம் மாற்றினாங்கிறான். எப்படி அப்போ அங்கே வேலை செய்யுது? அப்படி ஒன்று செய்ய முடியும், ஆனால் என்ன பண்ணல, செஞ்சு வியாபாரமா ஆக்கலை. உங்கள் சுவிட்சு ஒரு ஐடியாவே சொல்கிறாங்க, எனக்கு வியாபாரத்தில் லாபம் வரல, ஒன்றும் கிடையாது, பேஸ்ட்டு செஞ்சுட்டு வாய் கொஞ்சம் பெருசாக வை, அப்போ தான் பிதுக்குனா என்ன நிறைய வந்துடும். புரியுதா? பான்ஸில் நிறைய ஓட்டை போட்டிருக்கோம். இது நான் பார்த்து உசாராக மெழுகுவத்தி ஊற்றிட்டேன், ஒரு ஓட்டில் தான் வரும். நாங்கள் யார்? ஆமாம், புள்ள தானே கொட்டினா பொத்தமாக கொட்டான். நாங்கள் பவுட்ரு பூசுகிற காலத்தில், இப்போல்லாம் எதுவுமே பூசுறது இல்லை. ஐயா இது மாதிரி எதனா ஸ்பெஷலாக எதனா பூசிங்கிறாரு நினச்சிக்க போகிறீங்க. என்ன பண்ணலாம்? சுற்றிய மெழுகு ஊற்றிட்டு தந்தா ஒரே ஓட்டை தான், கொட்டினா ஒரு ஓட்டை வழியாக தான், மற்ற ஓட்டையெல்லாம் திலலங்கடி தான் நம்மளும். அப்போ வியாபாரிகள் எப்படி தான் இருப்பாங்க? ஆன்மீக வியாபாரிகள் அவங்கெல்லாம். நானும் தான். நேர்மை என்கிட்ட, என்னுடைய வியாபாரத்தில் நான் ரொம்ப நேர்மையானவன். நான் ஒரு வியாபாரி, திரும்ப நான் பிஸ்னஸ் மேன் தான். யோக குடியிலிருந்து ஒரு கம்பெனியா? அப்படி ஆமாம், கம்பெனியில் வேறு ஒரு பேர் ட்ரஸ்ட்டு, அது வாங்கி நான் தான் என்ன பண்ணேன், உங்களுக்கு தான் செலவு பண்ணுக்க போகிறேன். அது நேர்மையானவன் தான். எனக்கு வரத்தெல்லாம் வச்சு நானே சாப்பிட முடியும்? எத்தனை பிரியாணி நமக்கு முடியும்? இல்லை எத்தனை மாடு, எத்தனை ஆடு, எத்தனை பண்ணி இறக்க முடியும்? நான் உள்ள முடியாது. நல்லா கட்டி நீ என்ன பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அப்படி தானே எல்லா ரூம்லேயும் நான் பார்த்துக்க முடியும். அப்போ எப்படி இருக்கலாம்? நான் ஸ்கூல் கட்டலான்னுக்கிறேன், நான் இன்னும் வளரலான்னுக்கிறேன். இவன் சீக்கிரம் வாழ்ந்துட்டான்னா மற்றவங்களாம் இல்லாமல் ஆகிடுவானுங்க. வியாபாரிகளுக்கெல்லாம் பிரச்சனை இது. புரியுது? ஆன்மீக வியாபாரிகளுக்கு நான் யார்? பெரிய தொல்லை. கார்ப்பரேட் ஆஃபீஸுங்களுக்கு பெரிய தொல்லை நான். அதனால் என்ன பண்ண மாட்டாங்க என்ன? நீ தான் புரிஞ்சிடணும். இங்கேருந்தே உங்களுக்கு ஒத்துக்க முடியல, என்னுடைய வளர்ச்சி இங்கே உனக்கே ஒத்துக்க முடியல. பார்த்த உடனே பேஜாயிட்டான். நான் ரோட்டு ஓரம் வீடுங்க பார்த்துக்கிறேன், வீட்டுக்குள்ளே ரோடு கற்று இப்போ தான் பார்க்குறேன். ஸ்டேட்மெண்ட் ஒருத்தன் சொல்கிறான், வந்த அன்றைக்கே பார்த்துட்டு நான் போகிறேன்றான் ஒருத்தன். ஆதவன் தோன்றும் முன்னேதுவே ஆண்டவர் தோன்றி விட்டார். இப்பெல்லாம் கதை சொல்லி பார்த்துக்கிறீங்களா? இந்த மாதிரி மனிதர்கள்லாம் நான் பார்த்துன்னு வந்துருக்கிறேன்.
பரிசுத்தத்தை நீ தான் அடையணும். நீ யார் அடையணும்? நீ தான். இன்னொருத்தர்கிட்ட போய் பரிசுத்தத்தை பற்றி பேசவே முடியாதியா? சுத்தன்றது யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. மற்றவனுக்கு அது அழுக்காக இருக்கும். நீ குளிச்சுட்டு சந்தனம் பூசின்னு வந்திருப்ப, சந்தனம் ஒவ்வாதவன் என்ன சொல்லுவான்? அதை தூரம் போகணும். சில பேர் சென்ட் வாசனை பிடிக்காது. சில பேருக்கு என்ன பண்ணாது? புடவை நல்லா கட்டின்னு இருப்ப, என்ன சுற்றின்னு வந்துக்கிறான்னுவான். ஏன்? அவனுக்கு என்ன தெரியாது? புடவை அவனுக்கு அது புடவை அவன் கலாச்சார ரீதியா வேற ஒரு ஆள் சுடிதார் போட்டு வந்துடும், நான் உரத்தச்சு போட்டு வந்துக்கிறேன்னுவான். அங்கே இங்கே காட்டணும் இல்லை, புடவைனா மேலே கீழே தனியாக எடுப்பாக காட்டும். நீ பண்ணு ஒரே போட்டு ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணி வந்திருப்பான். அவன் உன்னத்தை சொல்லுவான், வேறு நம்மளாம் நிறைய சொல்லிட்டு வந்துட்டுக்கிறோம். அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுப்பா, அந்த அக்கம் பக்கம் பாருடா சின்ன ராஜா, இந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை இதை தான் நான் சொல்ல வரேன். கலாச்சார ரீதியாக உடை போட்டுக்கிறதோ போகிறதெல்லாம் பரிசுத்தமாக ஆகாது. அதெல்லாம் என்ன ஆகாது? பரிசுத்தமாக ஆகாது. வெட்ட வெளி ஒன்றே இலக்கு, ஒன்று மட்டும் போகிறதே என் வேலை. செத்த பேருக்கு ஒன்று மட்டுத்துக்கு போகிறது முன்னாடி நான் என்ன வாங்கின உயிரை இருக்கும்போதே ஒன்று மட்டும் போகணும். இது இலக்காக வச்சே நான் அஞ்சிருவேன். என்ன இலக்கு வைக்கணும்? நான் என்ன ஆகணும்? தூங்கும்போது என்ன நீ எந்த தைரியத்தில் தூங்குன? காலையில் ஏந்து பண்ணுற தைரியத்தில் தானே தூங்குனேன். பயந்து நேரு நைட்டில் தூங்கும்போது செத்துருவீங்கன்னா என்ன ஆகும்? செத்த பூரா பையனும் தூங்கும்போது செத்தான்னா என்ன இருப்பேன்? அடடே காலையில் ஏந்து இப்படி செத்துருவோம் பொழுது. அதனால தான் பண்ணுதுப்பா, உங்களுக்கு தூங்கக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும். எதனால் இது தூங்குற? கிடையவே கிடையாது, வேறு வழி இல்லாமல் தான் தூங்குறேன். நிறைய பேர் தூங்குறது எதனாலன்னா அதுக்கு மேலே உங்களால் யோசிக்க முடியாது. அதுவே போடாடே அப்படின்னு திட்டின உடனே கற்பனை பண்ணி பண்ணி பார்ப்பேன். அதுவாக இவன் விட்டா என்ன பண்ணுவான்? நம்மளை விட மாட்டான், தொன்னே பேசினுப்பான்ட்டு அது விட்டா தான் ஆச்சு. இல்லைனா அதுவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சானா விடிய விடிய சொல்லி தருவேன். எத்தனை பேர் விடிய விடிய தூங்காமல் மூச்சுங்கிறாங்க தெரியுமா? தூக்கமே வரல. நல்ல வேலை கடவுள் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, டெம்பரவரியா ஒரு மரணத்தை கொடுத்துக்கிறாரு. நீ நினச்சிக்கிறாரு தூங்குறதுன்னு உனக்கு பேர் தான் மாற்றி வச்சுக்கிறாங்க. அது ஒரு டெம்பரவரி தூக்கம், சாவு. ஒரு டெம்பரவரியாக 8 மணி நேரம்னா அவரை உனக்கு ட்ரைனிங் கொடுத்துனுங்கிறாரு. தம்பி தூங்கிடுவே, திரும்ப ஏன் உன்னை அடிப்பேன். ஆமாம், டெய்லி எழுப்பி எழுப்பி காட்டுறாரு உன்னை. இப்படி தாண்டா தூங்கி தூங்கி ஏந்துனுக்கிற தம்பி, இப்படி தான் ஏந்துனுக்கிற. நீ பண்ணு செத்துட்டு நினச்சிங்கிற, என்ன தான் பண்ணுகிற திரும்ப திரும்ப. நீ இங்கே பண்ணு எனக்கு தலைவடிக்கலன்னு நான் தம்பி அடுத்த வாட்டி தலைவடிக்கிற மாதிரியே பொறுப்பேன். புரியுதா? தலையில் கட்டி தூங்கின்னு இருக்கும். சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் இப்போதுலேருந்தே எப்படி இரு, ஒழுங்காரு. அது தொங்கணுவெல்லாம் இப்போ தான் பாவம் பண்ணணும்னா இல்லை, பாவம் பண்ணியிருந்தா கூட உனக்கு வாய்ப்பு கொடுத்துறாம இரு கடவுள். அதை என்ன பண்ணிக்க, நீ ஏழையாக பொந்துரு, குருண்ணா பொந்துரு, செவன்னா பொந்துரு, ஏதோ பொந்துரு, அவையார் அதெல்லாம் அவங்களுக்குலாம் ஞானம் இல்லை கட்டி போட்டோம். கடவுள் புரிஞ்சுனுப்போ இல்லை, வாழ்க்கையை கொண்டாடிட்டு பரிசுத்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதெல்லாம் தேவை. பரிசுத்தத்தை புரிஞ்சுக்கிறதுனா வேணும், கண்ணு காது மூக்கெல்லாம் வேணும். அவங்க பரிசுத்தம் புரிஞ்சுக்கணுக்கு தான் சொன்னாங்க தவிர குருலாம் தப்புன்னு சொல்லலை. அது அரிதுன்னு தான் சொல்லிடுறாங்க. நல்லா பிறந்ததுனால நம்ம நிறைய பேர் இதுதான் கஷ்டமா அதான் ஈஸியாக, எது கஷ்டமா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இது ஈஸி அது கஷ்டம்னு வச்சுக்கிறோம். அது ஈஸி இது கஷ்டம். கூண் குருடு செவிடு இல்லாமல் நம்ம பந்துருமே, அதுதான் கஷ்டம். புரிஞ்சு இது என்ன சொல்கிறேன்ட்டு. ஆனால் பிள்ளைங்களை கொண்டு நான் என்ன பண்ணல, எதை உணரணுமோ, எதை தெரிஞ்சுக்கணுமோ, எது பரிசுத்தமோ அதை அடையவே நான் பார்க்கல. புரியுதா? பரிசுத்தம்னா அப்போ கடவுளை அடையிறது மட்டும்தான். என்ன இங்கே அப்படி நீங்கள் சுத்தமாயிட்டீங்கன்னா சுத்த தேகி, தேகத்தோடு இருக்கிற சுத்தமானவன். அப்போ நீங்கள் உங்கள் மனம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், பிளைன், ஒன்றுமே இல்லாமல் இருக்க முடியும். தூங்கும்போது நீங்கள் இருக்கிறீங்க, தூங்கும்போது நீங்கள் இருக்கிறீங்க, என்ன இல்லை அப்பா எண்ணமும் இல்லை நீங்களும் இல்லை. பிரச்சனை அங்கே தான். மனம்னு ஒன்று எழுந்த பிறகு எண்ணம் அதுலேருந்து எழும்புது. அவன் எண்ணம் எழும்பின மனம் இருக்குமானா, எண்ணம் எழும்பின மனம் இருக்குது, எண்ணம் எழும்புகிற மனம் இருக்குதுன்றதை புரிய வைக்க தான் கனவு. அதில் எண்ணம் எழும்பாத மனம் தானாகவே ஒரு எண்ணத்தை எழுப்பி கனவாகி பார்த்துனுக்குது. இவ்வளோ தான். அப்போது தன்னிச்சையாக மனம் என்ன செய்ய முடியும், எண்ணத்தை எழுப்ப முடியும். அதுதான் கனவாக இது வருது. அப்போ நான் பரிசுத்த உணரணுன்னா எங்கே கவனமாக இருக்கணும்னா, என்கிட்டே வெளியே வா, என்கிட்ட கவனமாக வெளியே எனக்கு தெரியுது. காட்சியெல்லாம் மறையுது. காட்சியெல்லாம் என்ன இது, இதெல்லாம் வெறும் பார்க்குறது, என் எண்ணத்தின் பிரதிபலிப்பு. இதெல்லாம் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ உம்மில் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. ஒரு பொருளும் கிடையாது அதில், எல்லாம் டெம்பரவரி.
உலகே மாயம் வாழ்வே மாயம் நிலையேது நாம் காணும் சுகமே மாயம் காணும் சுகமே மாயம் அழியும் நீர்மேவும் குமிழாதல் போலே ஆவது பொய்யாவதெல்லாம் ஆசையினாலே ஆவது பொய்யா. என்னுடைய ஆசை என்னுடைய தேவைதான் எனக்கு என்ன ஆகுதே பிரதிபலிக்குது. நான் இது ஒன்று கடவுள் ஒன்று தேவையில்லை, அதுதான் நிரந்தரம். அது ஒன்று தேவையில்லை, அதுக்கு தான் நீ பிறந்த, அதுக்கு தான் நீ தேவை. நீ தான் அதை மறந்துட்டு வேலை செய்கிற. பரவாயில்லன்னு விட்டுச்சு. பரவாயில்ல என்ன பண்ணிது இது அதுக்கு உன்னை தேவைன்னா உன்னால் இங்கே இருக்க முடியாது. அதை பார்த்துடுவேன். அது உனக்கு தேவைப்படல. ஏன் உன் திமிரு நானும் அதை என்ன பண்ணல, அது உனக்கு தேவையே அதுதான் தருது. அதனால் உனக்கு தோணும் கடவுளோட பேசினா ஓட தோணும். உனக்கு ஏன் அப்படி தோணுச்சே? ஏன் தோணுது? ஏன் தோணுதுன்னு நினைக்கிறீங்க? தோற்றப்பொழிவு எதனால் ஏற்பட்டுச்சு? எனக்கு ஏன் மதிமயக்கம் ஏற்படுது? ஏன் நான் பரிசுத்தத்தை உணராமல் இருக்கிறேன்? நான் என்ற ஆணவத்தை என்னால் விடவே முடியல. நான் ஆணவத்தில் பேசுகிறேன்னு நினச்சிக்கிறேன். இங்கே பிரச்சனை என்னடான்னா, நான் பேசுறது ஆணவம்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா நீ இங்கேருந்து போகிறதுக்கான நேரத்தை தேடுறேன்னு அர்த்தம். கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம்னு ஆகலாம். சும்மா தான். நான் பேசுறது ஆணவம் இல்லைன்னு புரிஞ்ச ஒரு மனிதன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், விடுதலை அடைய முடியும். அவன் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குன்னு கம்பெனி முயற்சி பண்ணுற ஒருத்தர் ஜெயிச்சிட்டான் சொல்லவும் செஞ்சுன்னா நிறைய பேர் ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கு புரியல, புரியுதா? அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா தானே என்ன? வெற்றி பெற்றவனுக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை. வெற்றி பெற்றுட்டு உனக்கு போய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. வெற்றி பெற்றுட்டு வாழ வேண்டியது தான், அதை என்ஜாய் பண்ணின்னு இருக்க வேண்டியது தான். உனக்கு ஒரு நாதம் கேட்குதுன்னா சந்தோஷம் கேட்டுனுக்கணும். உங்களில் நிறைய பேருக்கு அதெல்லாம் கேட்டுனுக்குது. அது நாதமாகவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த ஒரு அனுபவம் உனக்கு வந்துடுது. அதில் நீ போதையாரு தெளிவாக பரிசுத்தத்தை நீ உணர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இதோ இந்த மனிதன் பரிசுத்தை உணர்ந்து வருவேன். இது நான் தான் சொல்லணும். யாரும் பரிசுத்தம் உணர்ந்தவன் இங்கே இல்லை. வேதாமத்தை உணர்ந்தவங்கிறான், பரிசுத்தம் உணர்ந்தவன் இல்லை. முதல் வரி புரியல, ஓலி புரியல, பைபிள் படிக்கிறான். ஓலி புரிஞ்சால் பைபிள் படிக்க தேவையில்லை. பரிசுத்தம் புரிஞ்சா வேதாகமும் தேவையில்லை. உண்மை புரிஞ்சா பொய் தேவையில்லை. பொய்யை சும்மா தமாசா பொய்யா விளையாடுங்க. பொய்க்கு என்ன தான் வழிவே? பொய்யா விளையாடுறது தான். ஸோ பொய்யா விளையாடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் உண்மை மேலே எப்படி இருங்க, அக்கறையாக இருங்க. இதுக்கு மேலே பரிசுத்தம் சொல்லணும்னா புரிஞ்சா பாருங்கள், புரியலனாலும் விட்டுருங்க, நிம்மதியாக இருக்கா. ஏன்னா பிரச்சனை நமக்கு, ஏன்னா புரியாது நிறைய பேருக்கு. ஏன்னா ஒரு நாள் புரியாமல் போய்டும், பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஒரு முறைக்கு 2 முறை சூனிய வீடியோ போட்டு புரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுவும் ஏன் பிரச்சனைனா, அதுவும் ஏன் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்படி சொல்ல வேண்டியதாகிடுச்சுன்னா, வழி நெடுக காட்டு மல்லி எல்லாம் ஒரே காட்டு மல்லியாகுது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது. யார் காட்டு மல்லியாக மாறுவீங்கன்னு யாருக்கு தெரியும், கடவுளே. ஆனால் நல்லா இருங்க, எதன் பொருட்டும் சந்தோஷத்தை இழக்காதீங்க. எங்கே போனாலும் சந்தோஷத்தை இழக்காதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க. கேள்வியற்று போகிற அளவுக்கு வாழுங்க, நிம்மதியாகவும் கொண்டாட்டமாகவும் இருங்க. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.